குன்றா பெருமை உடைய நிறைமொழி ஒன்றே என்றால் அது நம் தமிழ் மொழி. திருச்சிராப்பள்ளியில் புரட்சி பாவேந்தர் பேரவை என்னும் அமைப்பை இன்றைக்கு தொடங்கி இருக்கின்ற நம்முடைய மதிப்பிற்குரிய ஒருங்கிணைப்பாளர்கள் பாவலர் குரல்மொழி அவர்களே, முனைவர் செயலாபதி அவர்களே, நொச்சியம் சண்முகநாதன் அவர்களே, விழா தலைவர் எனக்கு ஆசிரியரை போன்றவர் ஐயா பேராசிரியர் கு திருமாறன் அவர்களே, எனக்கு இன்னொரு பேராசிரியரை போன்ற தமிழ் மாமணி பா சுப்பிரமணியன் அவர்களே, இந்த தமிழ்ச்சங்கத்தின் அமைச்சர் ப உதயகுமார் அவர்களே, தூய வளனார் கல்லூரி பேராசிரியர் ராசாத்தி அவர்களே, நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் முனைவர் தி நெடுஞ்செழியன் அவர்களே, இசை மழையில் நனைய வைத்த ஈகவரசன் அவர்களே, புதுக்கோட்டை பூபாலன் அவர்களே, நன்றி உரையாற்ற உள்ள வழக்கறிஞர் தமிழகன் அவர்களே, சிறப்பிக்கப்பெற்ற பல்வேறு தமிழமைப்புகளைச் சேர்ந்த பெருமக்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய 134ஆம் பிறந்த நாள் நடக்கின்ற இந்த ஆண்டிலே தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி, அதைத்தான் ஆவிசுவம் அவர்கள் நெஞ்சாங்குளை என்று சொன்னார். அப்படிப்பட்ட நெஞ்சாங்குளை பகுதியிலே பாவேந்தருக்கு என்று ஒரு அமைப்பு இல்லாத குறையை நிறைவு செய்கின்ற வகையிலே பாவேந்தர் பேரவை என்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கோவையில். இங்கே புரட்சி பாவேந்தர் கொஞ்சம் முன்னோடி ஒரு சொல் இணைந்து புரட்சி பாவேந்தர் பேரவையை உருவாக்கி இருக்கின்றார்கள். உருவாக்கி இருக்கின்ற பெருமக்களினுடைய பெருமையை இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு அறிந்திருப்பார்கள் என்பது கூட ஐயம்தான். குரல்மொழி அவர்கள் தணிக்கையாளர் என்பது தெரியும். அவருடைய பெயர் மூர்த்தி என்பது சிலருக்கே தெரியும். தென்மொழியிலும் கைகாட்டியிலும் எழிலன்பனாக அவர் இருந்தது என்பது மிக மிகச் சிலருக்கே தெரியும். பிறகுதான் அவர் குரல் மொழியானது திருச்சிராப்பள்ளிக்கு வந்த பிறகுதான். அதுபோல் பேராசிரியர் செயலாபதி அவர்கள் மெய்யியல் முதுவர், முனைவர், எல்லா ஆய்வுக்குமே பாவேந்தரை அவர் ஆய்வுப் பொருளாக எடுத்துக்கொண்டவர். வீட்டிற்கு பெயரும் பாவேந்தர், மகனுக்கு பெயரும் பாரதிதாசன் என்று பாரதிதாசன் வெள்ளத்திலே இணைந்து கொண்டிருக்கிற பெருமகனார் இந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருப்பது வியப்பானது, மகிழ்ச்சியானது, நன்றிக்குரியது. அதற்கான காரணத்தையும் நம்முடைய பேராசிரியர் பெருமகனார் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் அழகாக சொன்னார். பாரதிதாசன் வாழ்ந்த காலத்தில் எந்த அறிஞர்களும் அவரை அதிகமாக பாராட்டியதில்லை, போற்றியதில்லை. அவர் எல்லா அறிஞர்களையும் பாராட்டினார், போற்றினார். அவரை பாராட்டிய அறிஞர்களும் பேராசிரியர்களும் கூட அவரை மதிப்பீடு செய்து நூல் எழுதியதில்லை. அந்த குறையை போக்கியவர் கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் முதல்வராயிருந்த புலவர்னா ராமநாதன் அவர்கள். அந்த ராமநாதன் முதல்வருக்கு அருகிலே இருக்கின்ற சித்திரக்குடியைச் சேர்ந்தவர். அந்த சித்திரக்குடியைச் சேர்ந்தவர் தான் செயலாபதி அவர்கள். ஊருக்கு ஒரு மனம் உண்டு என்பதை மெய்ப்பிப்பதற்காகத்தான் நானும் என் பெயரிலே சந்தலையை தாக்கி இருக்கிறேன். நான் இப்பொழுது கோவையிலே இருந்தாலும் என்னுடைய வழித்தோன்றல்கள், நான் பிறந்த, நான் வளர்ந்த, என்னை உருவாக்கிய கல்லணைக்கும் திருக்காட்டுப்பள்ளிக்கும் அருகிலே இருக்கிற செந்தலையை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த செந்தலை என்னுடைய பெயரிலே தாங்கி இருக்கிறேன். இந்த திருச்சிராப்பள்ளியில் தான் நான் ஆசிரிய பணியை தொடங்கினேன். அதை கூட நம்முடைய தமிழ்ச்சங்க அமைச்சர் உதயகுமார் அவர்களிடத்தில் நினைவுபடுத்தினேன். இதே தமிழ்ச்சங்கத்திலே ஒவ்வொரு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வாரந்தோறும் நடக்கின்ற நிகழ்ச்சிகளிலே நான் முதலிலே பேசியது சிலப்பதிகாரத்தை பற்றி. அதுபோல் நிறைய நிகழ்ச்சிகளிலே பேசியிருக்கிறேன். அப்பொழுது அமைச்சராயிருந்தாரே பெரியசாமி, அவரை தெரியுமா என்றேன். அவர் தான் எங்கள் அப்பா என்றார்.
அந்த பெரியசாமி அவர்களுடைய அருமை மைந்தர், தந்தையும் அமைச்சர், இவரும் அமைச்சர், இனி முதலமைச்சராகுங்கள். அப்பொழுது இருந்த அரங்கம் அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் பார்த்து இருக்கும். இப்படி மாறி இருக்கிறதே என்ற பொழுது இது அரங்கமே வேறு, அது பழைய அரங்கம், இது புதிய அரங்கம் என்றார். அப்பொழுது இந்த திருச்சிராப்பள்ளி எனக்கு புதியது. இந்த திருச்சிராப்பள்ளியை இங்கே இருக்கிற அறிஞர் பெருமக்களை எல்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் அன்றைக்கு ஜெகதீசனாயிருந்தவர் தான் இன்றைக்கு இந்த விழாவின் தலைவராயிருக்கிற பேராசிரியர் திருமாறன் ஐயா அவர்கள். அவர்தான் இந்த திருச்சிராப்பள்ளியை இங்கே இருக்கிற அறிஞர் பெருமக்களை எல்லாம் எனக்கு அறிமுகம் செய்து எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆசிரியர் பெருமகனார். இதை மறக்க முடியாது. இதே தமிழ்ச்சங்கத்திலே நாங்கள் பாவேந்தருக்கு விழா நடத்தியிருக்கிறோம். ஐயா திருமாறன் அவர்களும் பாவேந்தரை பற்றி முதல் முறையாக ஆய்வு செய்த கூப்பா கணேசன் அவர்களும் நானும் அமைப்பாளர்கள் இங்கே எப்படி 3 பேரை போட்டிருக்கிறார்களோ அப்படி அன்றைக்கு நாங்கள் 3 பேரும் எங்கள் 3 பேரை போட்டு பாவேந்தர் விழா நடத்தினோம். தமிழ் குடிமகன் பின்னாலே அமைச்சரான அன்றைய யாதவர் கல்லூரி முதல்வர் தமிழ் குடிமகன் அவர்களும் பாவேந்தரை எங்களுக்கு சரியாக புகட்டிய பயிற்றுவித்த எங்கள் மாபெரும் ஆசிரியர் பெருமகன் பேராசிரியர் இளவரசு அவர்களும் வந்து பேசினார்கள். இளவரசு அவர்களால் தான் பாவேந்தரை பற்றிய அறிமுகத்தை நாங்கள் பெற்றோம். இல்லை என்றால் அது ஒரு பாடப்பகுதி போல், எத்தனையோ இலக்கியங்களிலே அது ஒன்று போல் நாங்கள் கடந்து போயிருப்போம். அந்த பாரதிதாசன் பெயரிலே தான் இந்த திருச்சி மாநகரிலே பல்கலைக்கழகம் இருக்கிறது, பாரதிதாசன் பல்கலைக்கழகம். அதனால் திருச்சியிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் நெஞ்சம் நிமிர்த்தி கொள்ளலாம். இங்கேதான் பாவேந்தருக்கு ஒரு ஆய்வு இருக்கை உருவாக்கப்பட்டது. அதற்கு பொருத்தமானவர் இவர் என்ற அடையாளம் கண்டு அமர்த்தப்பட்டவர் பேராசிரியர் ஐயா இளவரசு அவர்கள். அவருக்கு பிறகு வந்தவரும் அவரால் உருவாக்கப்பட்ட சாசு இளங்கோ அவர்கள். அதேபோல் உருவாக்கப்பட்ட பெரியார் இயற்கைக்கும் பொருத்தமானவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பேராசிரியர் அண்மையிலே மறைந்த நெடுஞ்செழியன் அவர்கள். அதற்கு பிறகு அவருடைய துணைவியார் சக்குபாய் அவர்கள். அதற்கு பிறகு SV ராஜதுரை அவர்கள். வல்லுநர்கள் ஆய்வு இருக்கை அலங்கரித்த காலம். எப்படி ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷ்வாணி என்று பின்னோக்கி பாய்கிறதோ அப்படித்தான் பல இடங்களிலே இப்பொழுது பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதை மாற்றுவதற்குத்தான் இது போன்ற இலக்கிய அமைப்புகள் வேண்டும். அதிகாரத்தை பற்றி கவலைப்படாத, ஆட்சியிலே அமர்வதை பற்றி விருப்பப்படாத, பண்பாட்டை பற்றி கவலைப்படுகின்ற பண்பாட்டு அமைப்புகள் தான் கலை இலக்கியத்தை பேச முடியும். கலை இலக்கியத்தை உருவாக்குகின்ற, கலை இலக்கியத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற பண்பாட்டு படை இல்லாத இயக்கம் மந்தமான இயக்கம் என்பார் மாவோ. கலை இலக்கிய பண்பாட்டு படைதான் ஒரு இனத்திற்கு தேவை, ஒரு இயக்கத்திற்கு தேவை. அந்த வெற்றிடத்தை நிறைவு செய்கின்ற பணியை எல்லாம் திருச்சிராப்பள்ளி அன்றைக்கு செய்து கொண்டிருந்தது. திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் பாவேந்தர் அவர்களுக்கு இந்த ஆண்டு விழா நடத்தியது என்பது பெருமை. இனி எந்த ஆண்டும் எடுக்க வேண்டும் என்பது வேண்டுகோள். காரணம், நாம் இன்னும் பாரதிதாசரை சரியான முறையிலே அறிமுகப்படுத்தவில்லை. இந்த அரங்கத்திலே முதல் நிலை இருக்கின்றாரே வள்ளுவர். இந்த வள்ளுவருடைய படத்தை வழங்கியது யார் என்று கேட்டால் விடை சொல்வது எத்தனை பேர்? இந்த வள்ளுவருடைய படத்தை வழங்கியவர் பாவேந்தர் பாரதிதாசன். வள்ளுவரை தெரியும் எல்லோருக்கும், வள்ளுவரை வழங்கியவர் யார் என்று தெரியாது. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைதிருந்த வாழ்வில்லை அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாளுக்கு என் நிலத்தே தெள்ளு தமிழ்நடை சின்னம் சிறிய 2 அடிகள் அள்ளு தொருஞ்சுவை உள்ளும் தொரும் உணர்வாகும் வண்ணம் கொள்ளும் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திரு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. பாடியவர் பாவேந்தர். இங்கே ஈகவரசன் பாடினாரே, ஐயா இளவரசு அவர்கள் கூட ஆய்வு மாணவராய் இருந்த பொழுது உடம்புலே அம்மை நோய் வந்து வருந்திய பொழுது அவர் கேட்டு தன்னுடைய துன்பத்தை போக்கிக் கொண்ட பாடல் அவர் பாடிய பாடல்தான். துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நல் இன்பம் சேர்க்க மாட்டாயா, கேட்கின்ற மனத்தை உருக்குகின்ற பாடல். இலக்கியத்தினுடைய ஆற்றல் அதுதான். இங்கே வந்திருக்கின்ற கூட்டம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் நிறைவாக பேச வேண்டும் என்று என்னை சொல்லி அழைத்து வந்தார் நம்முடைய குரல் மொழி அவர்கள். அவர் கவலைப்பட்டது போல் இல்லை, அரங்கம் நிரம்பிய கூட்டமாக இருக்கிறது. நிரம்பி இருக்கின்றீர்கள்.
அதில் நம்முடைய தாய்மார்களும் நிறைய வந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் சொல்ல வேண்டும். குடும்பந்தோறும் பாவேந்தர் இருக்க வேண்டும். பாவேந்தர் எல்லோருக்கும் பாடியவர், குழந்தைகளுக்கு பாடினார். இளைஞர் இலக்கியம், எனக்கு அந்த இளைஞர் இலக்கியத்தை அறிமுகப்படுத்தி வைத்தவர். நான் பிறந்த நான் செந்தலை, படித்தது தான் திருக்காட்டுப்பள்ளி. திருக்காட்டுப்பள்ளியிலே முடிதிருத்துவதற்காக செல்வேன். எங்கள் ஊர்க்காரருடைய கிடையாது. அந்த முடிதிருத்தும் கலைஞர் வேலாயுதம் என்பவர் தான். எந்த புலவரும் அறிமுகப்படுத்தவில்லை, எந்த தமிழாசிரியரும் தமிழ் பேராசிரியர் கூட அறிமுகப்படுத்தவில்லை. அந்த முடிதிருத்தும் கலைஞர் தான், தம்பி இது நம்ம திராவிட இயக்க கவிஞர் பாரதிதாசனுடைய புத்தகம் படி என்று சொல்லி கொடுத்தார். அதுதான் இளைஞர் இலக்கியம். அப்படித்தான் பாவேந்தர் எனக்கு அறிமுகமானார், ஒரு முடிதிருத்தும் கலைஞர் வாயிலாக. இன்றைக்கும் அந்த கடை இருக்கும் என்று நினைக்கிறேன். மேகலா சிகை அலங்கார நிலையம் என்று தான் போட்டிருப்பார். முடிதிருத்துக்கு நிலையத்துக்கு அப்படி ஒரு தமிழ் பெயர். அப்படித்தான் பாவேந்தர் அறிமுகமானார். நாம் அறிமுகப்படுத்துவோம். நல்ல இலக்கியங்களை அறிமுகப்படுத்தி கொண்ட குழந்தைகள் வழிதவறி போக மாட்டார்கள். நல்ல இலக்கியங்களை அறிமுகப்படுத்துகின்ற குடும்பம் நல்ல குழந்தைகளை உருவாக்கும். இலக்கியத்தில் இருந்து விலகி போய்விட்டால் அங்கே படித்தவர்கள் இருப்பார்கள், படித்துள்ள அரக்கர்கள் தான் இருப்பார்கள். இலக்கியம் இருந்தால்தான் பற்று, பரிவு, இரக்கம், சோகம், துயரம் எல்லாவற்றையும் ஒட்டுகின்ற வாய்ப்பை இலக்கியம்தான் உருவாக்கி கொடுக்கும். இலக்கியத்தை பயிற்று வையுங்கள், இலக்கியத்தை அறிமுகப்படுத்துங்கள். நமக்கு 2 கண், ஒன்று திருவள்ளுவர், இன்னொன்று தொல்காப்பியம். அந்த 2 தான் நம்முடைய கால்கள். அந்த 2 கால்களில் எழுந்திருப்பது தான் இந்த தமிழ் இனம் என்பதை புரிந்து கொண்ட பாரதிதாசன் தான் வள்ளுவரை பற்றி பாடினார். துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து பாடச் சொன்னார். எனக்கு அறமும் புரியவில்லை, மரமும் புரியவில்லை, விளக்கி சொன்னவர் யார்? வள்ளுவர். அறமிதென்று மரமிதென்று மறுகிலாத போது தமிழ் இறைவனார். திருவள்ளுவருக்கு பெயரை இறைவன் என்கிறார். தமிழ் இறைவனாரின் திருக்குறளிலே ஒன்றை ஏம்பி காட்ட மாட்டாயா? மதுரை சோமு உருகி பாடுவார், கண்ணே கண்ணே எம்பி காட்ட மாட்டாயா என்பார். தண்டபாணி தேசிகர் அப்படித்தான் பாடுவார். இவர் தமிழ் இறைவன். அந்த திருவள்ளுவருடைய உருவத்தை, எப்படி இருக்கும் என்று அறியாத உருவத்தை நீங்கள் எல்லாம் உருவாக்கி காட்டுங்கள் என்று அறிவித்தவர் அன்றைய முதலமைச்சர் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார். எல்லோரும் போட்டார்கள், எப்படித்தான் இருப்பார் வள்ளுவர் விபூதியோடு, எப்படித்தான் இருப்பார் வள்ளுவர் உத்தராட்ச கோட்டையோடு, எப்படித்தான் இருப்பார் வள்ளுவர் நாமத்தோடு என்று விதவிதமாக போட்டார்கள் வள்ளுவரை. பாவேந்தர் பாரதிதாசன் இவற்றுக்கெல்லாம் தொடர்பு இல்லாதவர் வள்ளுவர் என்று சொல்லி நாம் ஒரு வள்ளுவரை உருவாக்குவோம் என்ற முயற்சியில் ஈடுபட்ட பொழுது அதற்காக வந்தவர் தான் வேணுகோபால் சர்மா. அந்த சர்மா போட்டுக்கொண்டிருந்த ஓவியம் அக்பருடைய ஓவியம். இவர் சர்மா நல்ல பக்திமான். நீங்கள்லாம் திருச்சிக்கெல்லாம் வந்திருக்கிறார். திருலோக சீதாராமக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர். சர்மா என்ன போட்டுக்கிட்டு இருக்கிற? அக்பர் ஓவியம். கொஞ்சம் அந்த கிரீடத்தை மாற்று, அதை அப்படியே சடைமுடியாக மாற்று, மேல் சட்டை இல்லாமல் மாற்று, உட்கார்ந்துருக்கிற நாளை தானே அப்படியே வச்சுக்க என்று ஒவ்வொன்றாக சொல்லி, அப்படி சொல்லுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இடம் மயிலாடுதுறை மதினா விடுதி இன்றைக்கும் இருக்கிறது. அந்த மதினா விடுதிக்குத்தான் பாவேந்தர் அவர்கள் ஏறத்தாழ 3-4 முறை சென்று அந்த முடியை ஒவ்வொன்றையும் திருத்து என்று சொல்லி வள்ளுவரை உருவாக்கிவிட்டார். உருவாக்கிய வள்ளுவரை அரசு ஏற்றுக்கொள்ளுமா என்பதற்காக புலவர் குழு கூட்டம் தஞ்சை கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் நடக்கிறது. 57ஆம் ஆண்டு புலவர்கள் ஒப்புக்கொண்டால் முதலமைச்சர் ஒப்புக்கொள்வார் என்ற எண்ணத்திலே மயிலாடுதுறையிலே இருந்து வேணுகோபால் சர்மாவும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களும் வள்ளுவருடைய ஓவியத்தை எடுத்துக்கொண்டு தஞ்சை ராமநாதன் மன்றம் இன்றைக்கும் பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கிறது. அண்மையிலே தான் அது மீட்கப்பட்டது. வெவ்வேறு வேலைகளுக்கெல்லாம் அது இடைக்காலத்திலே அதனுடைய அடையாளத்தை இழந்து பயன்படுத்துகின்ற நிலையை எட்டிவிட்டது. அதை மீட்டவர் என்னுடைய மாணவர், அங்கே தஞ்சை மாநகராட்சி ஆணையாளராக இருந்தவர் சரவணகுமார் அவர்கள் மீட்டுக் கொடுத்து விட்டார். பல கோடி மதிப்புள்ள இடத்தை மீட்டுக் கொடுத்து விட்டார். அந்த ராமநாதன் மன்றமும் ராமநாதன் செட்டியார் மன்றம் என்பார்கள். ராமநாதன் செட்டியார் மன்றத்திலே தான் வைத்து இந்த வள்ளுவருடைய உருவம் சரியா என்று கேட்ட பொழுது 49 புலவர்கள் 49 பேரையும் அழைத்து வந்தவர் இந்த திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதம் அவர்கள். எல்லோரும் இப்படித்தான் வள்ளுவர் இருக்கணும். மதம் கடந்தவர் வள்ளுவர். வள்ளுவருக்கு மதம் இல்லை, சாதி இல்லை. அதற்கு ஏற்ற வண்ணத்தில் இந்த வள்ளுவர் இருக்கிறார் என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள்.
ஆனால் அந்த வள்ளுவரை ஏற்றுக்கொள்ளாதவர் ஒருவர் தான். அந்த ஒருவர் பாவேந்தர் பாரதிதாசன் தான். பாரதிதாசனுக்கு தான் அதில் சின்ன சின்னது பிடிக்கல. சர்மா அறிவாளியை பார்த்துருக்கியா? அறிவாளி கால் கட்ட விரல இருந்து கட்ட விரல் தனியாக விலகி இருக்கணுன்னா ஒட்டினாப்புல போட்டிருக்கிற கொஞ்சம் கட்ட விரலை விலகி போடுனார். இங்கே பார்த்தீங்கன்னா கட்ட விரல் விலகி இருக்கும். உடனே பல பேர் கீழே குடிச்சு பார்ப்பாங்க கட்ட விரல் எப்படி இருக்குன்னு. அறிவாளிக்கு கொஞ்சம் கட்ட விரல் விலகி இருக்கும் என்பது ஒரு வகையான நம்பிக்கை. அந்த கட்ட விரலை கொஞ்சம் விலகி போடு என்றார். விலகியாச்சு. எழுத்தாணி பிடிப்பது எப்படி தெரியுமா என்று சர்மாவை கேட்க, எழுத்தாணி பிடிப்பது இப்படித்தான் பிடிக்க வேண்டும். இடக்கை கட்டை விரலிலே தான் நடுவிலே பள்ளம் இருக்கும், அதிலே தான் எழுத்தாணி உட்காரும். அதுபடித்தான் எழுத்தாணி நகர, இடக்கை தான் நகரும். இப்படித்தான் இருக்கணும் எழுத்தாணி. நீ இந்த ஆளை குத்துற மாதிரி இப்படி போட்டிருக்கிறேன்னார். அதை மாற்ற முடியல. இன்னும் பார்த்தா ஆளை குத்துற மாதிரி தான் இருக்கும். வள்ளுவருடைய உருவத்திலே ஒரு பார்வை, ஒரு அருட்பார்வையாக இருக்க வேண்டும். இது கொஞ்சம் சினத்தோடு பார்ப்பது போல இருக்கிறதே என்றார். அதையும் மாற்ற முடியல. கால் விரலை மட்டும்தான் மாற்ற முடிந்தது. இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த வள்ளுவர் தான் அஞ்சல் தலையிலே வெளியிடப்பட்டார் 57. இந்த வள்ளுவரை நாட்டுக்கு வழங்கியவர் யார்? நம்முடைய புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன். செல்லுகின்ற இடமெல்லாம் சொல்ல வேண்டும். வள்ளுவரை வழங்கிய பாவேந்தரே இன்றும் தெரியவில்லை. அப்பொழுதுதான் புலவர் குழு கூட்டம் நடந்த இடம், வள்ளுவரை பார்த்த இடம் ராமநாதன் மன்றம். புலவர் குழு கூட்டம் நடந்த இடம் இங்கே இருக்கிற புலவர் தமிழகன் அவர்கள், இன்னும் சில புலவர்கள் இருக்கலாம். அவர்கள் எல்லாம் படித்த கரந்தை தமிழ்ச்சங்கம். நான் படித்ததெல்லாம் திருவையாறு அரசர் கல்லூரி. அந்த கரந்தை தமிழ்ச்சங்கத்திலே தான் புலவர் குழு கூட்டம். புலவர் குழு கூட்டத்திற்கு புலவர்கள் 49 பேர் மணிபகத்து நிற்க, முத்தமிழ் காவலர் கையாப்பை அவர்கள் பாவேந்தரை எடுத்துக்கிட்டு வா, அழைச்சிக்கிட்டு வா என்றார். அழைச்சிக்கிட்டு வான எதை வருதுன்னு பார்த்தா பெரிய ஒரு யானை வருது. அந்த யானையை கொண்டு வந்து நிறுத்தி பாவேந்தரை ஏற்றுங்க அப்படின்ட்டார். பாவேந்தரை யானை மேலே ஏற்றி பேருந்து நிலையத்தில் இருந்து கரந்தை வரைக்கும் பாவேந்தர் வருகிறார். நாட்டின் வேந்தர் போல் யானை மேலே வருகிறார், பவனி வருகிறார். அந்த காட்சி நடந்தது 57ஆம் ஆண்டு. கரந்தை தமிழ்ச்சங்கம் வரைக்கும் அழைத்து செல்லப்பட்டார் யானையின் மேல். அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாலே தான் பாவேந்தருடைய வள்ளுவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஆண்டுக்கு பிறகுதான் 58 அதே தஞ்சையிலே உருவாக்கப்பட்டது தொல்காப்பியர் கழகம். அந்த தொல்காப்பியர் கழகம் உருவாக்கியவர்களிலே பல பேர். அதிலே ஒருவர் தான் நம்முடைய குறள் மொழி அவர்கள். அந்த தொல்காப்பியர் கழகத்தை உருவாக்கியவர் புலவர் தி. பாலசுப்பிரமணியம். எந்த சமூகம் அறிவாளர்களை நினைவு கூர்கிறதோ, எந்த சமூகம் அறிஞர்களை மேன்மைப்படுத்துகிறதோ, அந்த சமூகத்தில் தான் அறிவாளர்களும் அறிஞர்களும் அடுத்தடுத்து தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். மூத்தவர்களை நினைவுபடுத்த வேண்டும். இந்த திருச்சி மாநகரில் 5 இலக்கணத்துக்கும் நூல் எழுதியவர் யார்? முத்துவேரிய புலவர். உறையூரில் இருந்தவர். முத்துவேரிய புலவரை தெரியுமா? அவரிடத்திலே படித்தவர் தான் இப்ராஹிம். இந்த தமிழ்ச்சங்கத்துக்கு ஏற்றாற்போல் கூட ஒரு பூங்கா இருக்கும். அன்றைக்கு நான் இங்கே வேலை செய்த பொழுது அங்கே போய் தான் ஆகாஷ்வாணி செய்தியை கேட்பேன். அன்றைக்கு ஆகாஷ்வாணி அல்ல, ஆல் இண்டியா ரேடியோ ஏழைகள் செய்தியை கேட்பேன். அது இப்ராஹிம் பூங்கா. அந்த இப்ராஹிம் கூட முத்துவேரிய புலவரிடத்திலே படித்த புலவர் இப்ராஹிமாக இருக்கலாம். அவர் தான் தொல்காப்பியத்திலே வல்லவர். யாரோ ஒரு இப்ராஹிம். அந்த தொல்காப்பியத்திலே வல்லவராக இருந்தவரும் இதே திருச்சிராப்பள்ளியிலே மீன் கடை, கருவாட்டு கடை விற்று கொண்டிருந்த இப்ராஹிம். அவர் தொல்காப்பியத்திலே வல்லவர். அவர்களையெல்லாம் நினைவு கூற வேண்டும். எப்பேற்பட்டவர்கள் எல்லாம் இந்த திருச்சிராப்பள்ளியிலே இருந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே இருக்கின்ற படங்களை ஒருமுறை பார்த்தால் போதும். புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு, புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுக்கு 60ஆம் ஆண்டு மணிவிழா நடந்தது எங்கே? திருச்சிராப்பள்ளியில். நடத்தியவர் யார்? திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தினுடைய முதல் தலைவர் மருத்துவர் மதுரம் அவர்கள். யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை அவர்கள். எதிர்த்தாற்போல் அரங்கத்தின் பெயராக இருக்கிற தேவர் மன்றம் ரத்னவேல் தேவர் அவர்கள். இவர்கள் எல்லாம் இணைந்துதான் புரட்சி பாவேந்தர் பாரதிதாசனுக்கு 60ஆம் ஆண்டு விழா நடத்தினார்கள். இங்கே பாவேந்தரை திருச்சிராப்பள்ளி ஒன்றும் கைவிட்டு விடவில்லை. திருச்சிராப்பள்ளி மட்டுமல்ல, தமிழ்நாடே கைவிட்டு விடவில்லை. எந்த ஒரு பாவலனுக்கும் கிடைக்காத சிறப்பை எல்லாம் பெற்றவர் பாரதிதாசன். யானை மேலே அமர வைக்கப்பட்டவர் பாரதிதாசன்.
அந்த பாரதிதாசனுக்கு 25,000 ரூபாய் பணமடிப்பு வழங்கியவர் அறிஞர் அண்ணா. 25,000 இன்றைய மதிப்பில் ஏறத்தால் 5 கோடி. 48ஆம் ஆண்டு வழங்கினார், ஜூலை மாதம் வழங்கினார், 28ஆம் நாள் வழங்கினார். அந்த விழாவிலே தான் சோமசுந்தர பாரதி அவர்கள் புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கினார். அதிலிருந்து தான் அவர் புரட்சி கவிஞர் ஆனார். 25,000 பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்டது. பாரதிதாசனுடைய நூலுக்கு ஞானபீட பரிசு அறிவிக்கப்பட்டது. ஞானபீட பரிசு சாகித்ய அகாடமியில் அந்த அள்ளி கிடக்கட்டும். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஞானபீட பரிசு யாருக்கு? ஒரு தமிழ் புலவனுக்கு என்று அறிவிக்கிற நிலைமை வந்தது. பாவேந்தருக்கு அன்றைக்கு அது 1,00,000 ரூபாய். அண்ணா கொடுத்தது கூட 25,000 தான். 1,00,000 ரூபாய் ஞானபீட பரிசு. அது கிடைத்து விட்டால் ஒரு அச்சகம் அமைத்து எல்லா அறிஞன் கவிஞன் புலவன் எல்லோருடைய புலவர்களையும் நான் அச்சிட்டு வெளியிடுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் பாவேந்தர். இப்படி இருந்தவர் தான் திடீரென்று இறந்து போய்விட்டார். இறந்து போனவர்களுக்கு ஞானபீட பரிசு கொடுக்கக்கூடாது என்பது ஒரு விதி. அதனாலே அறிவிக்கப்பட இருந்த ஞானபீட பரிசு, பாரதிதாசனுக்கு கிடைக்கவிருந்த ஞானபீட பரிசு உயிரோடு இருக்கின்ற ஒரு புலவருக்கு பாவலருக்கு வழங்க வேண்டும் என்று வேறொருவரை யார் என்று பார்த்தார்கள். அவர்தான் சங்கர குரூப், மலையாள கவிஞர். அவருடைய ஓடக்குழல் நூலுக்கு போய்விட்டது. அது பாவேந்தருக்கு வந்திருக்க வேண்டிய பரிசு. 73ஆம் வயதிலே இறந்து போய்விட்டார் பாவேந்தர். அவர் இறந்ததனாலே அவருக்கு ஞானபீட பரிசு கிடைக்காமல் போய்விட்டது. ஞானபீட பரிசு வாங்கிய முதல் எழுத்தாளர் யார் என்று கேள்வி வந்தால் பாவேந்தர் பாரதிதாசன் என்ற பதில்தான் வந்திருக்கும். பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகுதான் அகிலன் வாங்கினார். அதற்கு பிறகு ஜெயகாந்தன் வாங்கினார். பாவலர்கள் யாரும் வாங்கவில்லை. சாகித்ய அகாடமி பரிசு அதற்கு பிறகு கிடைத்த ஒன்று. அது வேண்டாம் வெறுப்பாக தூக்கி போட்டார்கள். சாகித்ய அகாடமிக்கு ஒரு விதி உண்டு. இதிலே விருது பெறுகின்ற நூலை இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. ஒருவேளை பாவேந்தர் நூலை மொழிபெயர்த்து விடுவார்களோ என்று அச்சப்பட்டு பாவேந்தர் நூலை, கவிதை நூலை மொழிபெயர்த்து விட்டால் எல்லோருக்கும் விழிப்புணர்ச்சி வந்துவிடும், எல்லோருக்கும் தன்மான உணர்ச்சி வந்துவிடும், எல்லோருக்குமே சுயமரியாதை உணர்ச்சி வந்துவிட்டால் என்னுடைய இனம் என்னுடைய மொழி என்ற ஒரு எழுச்சி பிறந்து விடுமே என்று வந்துவிடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு ஒரு நாடக நூலாகிய பிஷராந்தையாருக்கு வழங்கினார்கள். அவர் எழுதிய கவிதைக்கு வழங்கவில்லை. பாரதிதாசனை ஏற்று போற்றிய ஒரு சூழலும் இருந்தது. அம்மா ரசாத்தி அவர்கள் கூட சொன்னார், அவரை போற்றவில்லை என்று போற்றினார்கள். நன்றாகவே போற்றினார்கள். நன்றாகவே போற்றப்பட்டவர் தான் பாரதிதாசன். அதற்கு அவர் கனவு கண்டதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கோட்டை நாற்காலி இன்றுண்டு நாளை கொண்டு போய் விடுவான் திராவிட காளை என்றார். 57 ஆண்டுகளாக இங்கே திராவிட ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் எப்படி வருவீங்க? பாரதிதாசனுடைய பல்கலைக்கழகம் எங்களுடைய அரசர் கல்லூரியிலே, திருவையார் அரசர் கல்லூரியிலே அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கு தெரியும். பாரதிதாசனுடைய குயில் ஏட்டை வாங்கிய காரணத்திற்காக கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் உண்டு. வாங்கலைங்க, படித்து தான் பார்த்தேன், படித்தவனுக்கும் தண்டனை எதுதான். நீக்கப்பட்டது உண்டு. பாரதிதாசனுடைய குயிலை வாங்கினால் படித்தால் கல்லூரியில் இருந்து நீக்கிய காலமெல்லாம் இருந்தது. இன்றைக்கு அதே பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெயர் பாவேந்தருடைய பதிப்பகம் என்று விதவிதமாக எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இங்கே பாராட்டப்பட்டாரு இளங்கோவன் அவர்கள். அந்த பாவேந்தர் இன்றைக்கு பாவேந்தர் ஆய்வு இருக்கை அரசே கொடுக்கிறது. நான் பாரதிதாசன் விருது பெற்றவன். அரசு இன்றைக்கு எங்களுக்கு விருது கொடுக்கிறது பாரதிதாசன் பெயரிலே. எந்த பாரதிதாசனை படிக்காதே பார்க்காதே என்று சொன்னார்களோ அந்த பாரதிதாசன் இன்றைக்கு ஆய்வு இருக்கையின் பெயர். அந்த பாரதிதாசன் இன்றைக்கு பல்கலைக்கழகத்தின் பெயர். அந்த பாரதிதாசன் பெயரிலே இன்றைக்கு விருது. அந்த பாரதிதாசன் பெயரிலே கட்சியே விருது வழங்குகிறது. 4 நாட்களுக்கு முன்னால் பார்த்திருப்பீர்கள். அதனால் பாரதிதாசன் கொண்டாடப்படுகிறார். சரியானவர்களால், நல்லவர்களால், கொள்கையும் வரலாறும் தெரிந்து கொண்டவர்களால் அவர் கொண்டாடப்படுகிறார். சிலரால் அவர் எதிர்க்கப்படலாம். ஒரு அறிஞர் கூட எழுதியிருந்தார். அந்த அறிஞர் ஒரு வெளிநாட்டு அறிஞர் தான். அவருக்கு தமிழும் தெரியாது, தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்றும் தெரியாது. இருந்தாலும் அவர் எழுதினார், தமிழை கெடுத்தவர்கள் 3 பேர். ஒருவர் மறைமலை அடிகள், இன்னொருவர் சோமசுந்தர பாரதி, இன்னொருவர் பாரதிதாசன் என்று எழுதியிருந்தார். அவரும் அறிஞர் தான். அவர் செக்கோஸ்லோவேக்கிய நாட்டு அறிஞர். அவர் மேலே குறையில்லை. பல நல்ல கருத்துக்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். அவர் தான் கமில் சுவலபல். அவருக்கு யாரோ ஒரு இரண்டகன், ஒரு எட்டப்பன்,
சொல்லி இருக்கிறான். இந்த 3 பேர் தான் கெடுத்தாங்க எழுதுக்கை என்று அவங்க சொல்லி கொடுத்தது அப்படி எழுதிட்டாங்க. சரியானவர்களை அறிமுகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? என்ன வள்ளுவரை வழங்கியவர் யார் என்றே தெரியாதது தானே நம்முடைய தமிழ் சமூகம், நம்முடைய தமிழ்நாட்டு நிலைமை அதுதானே. பாரதியாருடைய படத்தை வழங்கியவர் யார்? அதாவது தெரியுமா? பாரதியாருடைய படத்தை வழங்கியவர் யார்? பாரதியார் அவரே படம் எடுத்து எனக்கு அனுப்பி வச்சாருங்க. யாராவது சொல்லுவாங்களா? பாரதியாருடைய படம், பாரதியாருக்கு கிடைச்ச படமே 6 படம் தான். இன்றைக்கு நாடு முழுவதும் இடம்பெற்றிருக்கிற அந்த பாரதியினுடைய படத்தை எடுத்து வழங்கியவர் புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன். பாரதிதாசன் எடுத்த படம் அது, சென்னையில் எடுத்த படம். 30 வயது வரைக்கும் நான் முட்டாளாக தான் இருந்தேன். எல்லா இலக்கியமும் தெரியும். ஒரு களம்பகத்தை பார்த்து களம்பகம் பாடுவேன், உலாவை பார்த்து உலா பாடுவேன். எல்லா யாப்பு இலக்கணங்களும் எனக்கு மேய்ந்து வந்த காடு மாதிரி எல்லாமே தெரியும். ஆனால் என்னை புதிய கருத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? 30 ஆண்டுகள் முடியும் வரைக்கும் நான் எழுதிய அனைத்தும் என்ன சொல்லும்? கடவுள் இதோ என்று மக்களுக்கு காட்டி சுட சுட அவன் அருள் தொய்ப்பீர் என்னும் பாடலில் பழமுறை பழநடை என்பதோர் காடு முழுவதும் கண்டபின் கடைசியாய் சுப்பிரமணிய பாரதி தோன்றி என் பாட்டிற்கு புது முறை புது நடை காட்டினான். எப்பேற்பட்ட பாரதி! பகை நடுங்க செய்த பாரதி, பகை நடுங்க செய்த பாரதி பாட்டை நீ பாராட்டு மறவனே. நகைக்கத்தக்க நால்வகை சாதியாம் நச்சு பாம்பை நசிக்கிடச் சொன்னால் மிகுத்திட வேண்டும் மனுக்கொள்கை, அங்கதான் வருது, மிகுத்திட வேண்டும் மனுக்கொள்கை என்று வீராப்பு பேசி வெளிவரும் அந்த பகை நடுங்க செய்த பாரதி பாட்டை நீ பாராட்டு மறவனே. பண்டைய தமிழ்நடை இன்றைக்கு வேண்டாம், பலருக்கும் புரிய பாடுங்கள் என்றால் அப்படி பாட வைத்தவர் இந்த பாரதிதாசன் தான், இந்த பாரதி தான். ஞானரதம் போலரு நூல் பாடுதற்கு நாட்டினிலே ஆளில்லை, கண்ணன் பாட்டு போழ்நவில கற்பனைக்கு போவதெங்கே, புதிய நெறி பாஞ்சாலி சபதம் போல தேன் இனிப்பில் தருபவர் யார்? எங்கள் பாரதி யார்? பாரதியாரை காப்பாற்றியவர் பாரதிதாசன். இப்பொழுது அண்மையிலே போயிருந்தோம், ஐயா நெடுமாறன் அவர்களும் நானும் போயிருந்தோம். அங்கே ஒரு அமைப்பு திருவள்ளுவர் பேரவை என்று, இங்கேதான் புரட்சி பாவேந்தர் பேரவை இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. அங்கே திருவள்ளுவர் பேரவை, அதற்கு வெள்ளி விழா 25ஆம் ஆண்டு விழா பேராசிரியர் அறிவரசன் அவர்கள் நடத்தினார். இப்பொழுது அவர் இல்லை. அந்த வெள்ளி விழா 2 நாள் நிகழ்ச்சிக்கு போன முதல் நாள் நான் பேசுகிறேன், 2ஆம் நாள் ஐயா பேசுகிறார். அந்த முதல் நாள் நிகழ்ச்சிக்கு போன உடனே நான் நடக்கிற இடம் கடையம், அதுதான் பாரதியினுடைய மாமியார் ஊர், மனைவியினுடைய ஊர். வண்டியில் போய் இறங்கின உடனே நான் வீட்டுக்குள்ளேயே நுழையில, பாரதியார் வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு. அவர் அறிவரசனுக்கு விருப்பம் இல்லை, எங்கே நீங்கள் அப்புறம் போலாங்க மெதுவானார். இல்லை, கடையத்துக்கு வந்த பிறகு முதலிலே பாரதி வீட்டைத்தான் பார்க்க வேண்டும். பாரதி இறுதி காலத்தில் வாழ்ந்த வீடு அவருடைய மாமியார் வீடு தான், பார்க்க வேண்டும் என்றேன். ஓட்டுநர்கிட்ட சொல்லி அழைச்சிக்கிட்டு போங்கன்ட்டார். அவர் வரல. அழைச்சிக்கிட்டு போய் அந்த ஊர் அக்கரகாரத்தில் இந்த பாரதியார் இருந்தார் அந்த வீடு எது ஓட்டுநருக்கும் தெரியல. பாரதியார் இருந்தார் எந்த வீடு அப்படின்னு கேட்டார். கடையத்தில் பாரதியாருடைய மனைவியின் ஊரில் இறுதி காலத்தில் பாரதியார் வாழ்ந்த வரலாற்று சிறப்புமிக்க தெருவில் வீடு இருக்கிற ஊரில் பாரதியார் வீடு எங்கேன்னு கேட்குறப்போ அங்கே இருந்த அந்த பார்ப்பனர்கள் ஒருவருக்கு ஒரு பேசிக்கிறாங்க. யாரையே கேட்குறாளே, யாரை கேட்குறா அப்படி கேட்டாங்க. பாரதியார் வீட்டுக்கு. ஓ, அந்த கோட்டிக்கார ஐயரை கேட்குறாளா? எங்களை வைத்துக்கொண்டே அந்த கோட்டிக்கார ஐயரை கேட்குறாளா, அதோடு சொல்லிடுங்கோ அப்படின்னா. நெல்லை தமிழ் தெரிந்தவர்களுக்குத்தான் இது புரியும். கோட்டி என்றால் கிறுக்கன், கோட்டிக்காரன் என்றால் கிறுக்கன், பைத்தியக்காரன். இன்றைக்கு அவர்களுக்கு கோபம் தணியவில்லை, கோட்டிக்காரையர் என்கிறார்கள். அந்த கிறுக்கு பைய பாரதி தானே, அவன் வீட்டை கேட்குறாங்கிறான். எவ்வளவு வன்மம் இன்றைக்கு இருக்கிறது என்றால் பாரதி வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு இருக்கும். இப்பொழுதுதானே பாரதிதாசன் பாடினார், பாரதியார் உலக கவி, ஞானரதம் படித்துப்பார், பாஞ்சாலி சபதம் என்னை மாற்றிய நூல் படித்துப்பார், கண்ணன் பாட்டு எப்படிப்பட்ட கற்பனை படித்துப்பார். சொன்னவர் புதுவையிலே அவரோடு 10 ஆண்டுகள் இருந்தார். பாரதிதாசன் பாரதியாரோடு இருந்தது 10 ஆண்டுகள். 1909 முதல் 1919 வரை புதுவையிலே இங்கே இருந்தது பிரிட்டிஷ் இந்தியா, வெள்ளக்கார ஆண்டான். அவன் கைது பண்ணி விடுவான் என்று பிரான்சுக்காரன் ஆண்ட புதுவைக்கு போய்விட்டார். அது பிரெஞ்சு இந்தியா. இப்போ வந்து பிடி பார்க்கலாம், பிடிக்க முடியாது உனால. அதனால் அங்கே போய் இருந்தார், 10 ஆண்டுகள் இருந்தார்.
இருந்த பொழுது எல்லாரையும் போல தான் இருந்தார். பாரதியாரோட பழக்கம் ஏற்பட்ட பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறினார். அதையெல்லாம் பாரதிதாசன் எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் சொன்னால் இது வேற. ஏந்த வேண்டிய பாவேந்தர் அவர்தான். அவர் ஏந்திய கொள்கைகள் எவை என்று சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கின்றன. அதை நான் சுருக்கமாக அப்படி கடந்து போய்விடுகிறேன். அந்த பாவேந்தர் பாரதியை அறிமுகப்படுத்தி கொண்டது, அவருக்கு அந்த வீர விளையாட்டுகள் பிடிக்கும். பாரதிதாசனுக்கு குத்துச்சண்டை, கத்திச்சண்டை எல்லாமே அவருக்கு பிடிக்கும். மற்போர் வீரர் போல தான் அவரே இருப்பார். அவற்றையெல்லாம் கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியர் வேணுநாயகர் என்று பெயர். அவருக்கு திருமணம். அந்த திருமண விழாவிலே தான் எல்லாருக்கும் மணவிழா முடிந்த பிறகு உணவு செய்ய வேண்டும். உணவு இன்னும் முடியல, சமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் நீண்ட குழி வெட்டி, நம்ம ஊரில் பார்த்துருப்போமே, நீண்ட குழி வெட்டி அதில் ஏதாவது பானையை வச்சு அடுப்பு அதில் ஏதாவது உணவு சமைக்கப்படும். இன்னும் சமையல் முடிகிறதுக்கு எப்படி ஒரு மணி நேரம் ஆகும். அதனால் வேணுநாயகர் அவர் தான் மாப்பிள்ளை சொல்கிறார் பாரதிதாசனை. பாரதிதாசன் கிடையாது, சுப்புரத்தனம். சுப்பு ஒரு பாட்டு பாடுங்க அப்படிங்கிறார். நேரம் போகணுமே, எல்லாம் சாப்பிட்ற வரைக்கும். சுப்புரத்தனம் ஏதாச்சும் என்ன பாட்டு பாடுவார்? அவர் அது வரைக்கும் பாடிய பாட்டுலாம் சுப்பிரமணிய துதியமது. கற்பக போதும்பரிடை கோயில் வாடும், கலாபமையில் ஓடியங்கு நடமாடும், மிக நற்றருக்கள் வசமலர் உட்கொடைந்து தேனினங்கள் பொற்பொடியை சூறையிடும், அற்புதங்கள் வான்முயலம் சுற்றி வருவார் குடையில் உதிப்பேனோ, கனக சுப்புரத்தினம் தமிழில் துதிப்பேனோ, எக்கதிதானோ மால் முருகோடே. நல்ல முருகன் பாட்டு. புடியும் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். இப்படித்தான் பாடிக்கிட்டு இருந்தார் பாரதிதாசன். இதுதான் சுப்பிரமணிய துதியமுது. வருத்தப்பட்டார் என்னுடைய குரல்வழி அவர்கள். அருணகிரிநாதருக்கு இணையான பாடல் அதெல்லாம். பக்தியிலே இருந்தால் இன்னொரு அருணகிரிநாதராக போற்றப்பட்டிருப்பார் பாவேந்தர். இப்படித்தான் பாடுவார் என்று எண்ணி சுப்பு ஒரு பாட்டு பாடுங்கட்டார். அவர் ஒளிபரிக்கெல்லாம் கிடையாது, சும்மாதான். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்பு வேறொன்று கொள்வாரோ. என்னையா அது புதுப்பாட்டா பாடுறாரு? வீர சுதந்திரம் என்னென்னமோ வருது என்று பாடிக்கொண்டே இருக்கிற பொழுது உள்ள ஒருத்தர் வேக வேகமாக நுழைகிறார். மிக வெளிந்த உடம்பு, வெள்ளியான உடம்பு, காலில் செருப்பில்லை, மேலே மட்டும் ஒரு தூண்டை அப்படி சுற்றி விட்டுருக்கிறார். வேக வேகமாக வந்த உடனே இவருக்கு சிரிப்பு வந்துடுது. ரவிவர்மா போட்ட சிவபெருமா மாதிரியே அவர் இருந்தார் அப்படிங்கிறார். அந்த மீசை, இப்போ பல சிவபெருமானுக்கு மீசையை சரைச்சாச்சு. எல்லாம் ஓவியர் வச்சா உண்டு, வைக்கலன்னா மீசை தான். உருவாக்குறவரே அவர் தானே. பட் ஆவிசுவத்துக்கு அவருடைய மீசை மேலேயே ஒரு பெருமை தான். நம்ம அம்மா ராசாத்தி மீசையை முறுக்கி மேலே ஏற்று என்று சொல்லிவிட்டாரு. அது அவளை தானே பாடியிருக்கிறார் என்று. அது ஆளை பற்றி பாடியதல்ல. இலக்கணத்தில் இனங்குறித்தல் என்று கொண்டு வரும். கல்லணையிலே போய் இங்கே இறங்கியவன் நீரில் மூழ்கி சாவான் என்று எழுதியிருந்தால் ஆம்பளை தானே சாவான், நான் பொம்பளை இறங்குவாங்களா யாராவது? நீரில் மூழ்கி இறங்கியவன் சாவான்னா இறங்கியவனும் சாவான்டா, இறங்கியதும் சாகும் தான். அதுக்கு பேர் இனம் குறித்தல். பாரதிதாசன் எப்படிப்பட்டவர்? அத்திசூடி எழுதினார். பெண்ணோடு ஆண் நிகர் பாடியவன் அவன். ஆணுக்கு நிகர் பெண் அல்ல, பெண்ணுக்கு நிகர் ஆண். பெண்ணோடு ஆண் நிகர் என்று ஆத்திச்சூடி பாடியவன். அப்பேற்பட்ட பாடியவன் அந்த பாரதிதாசன். அவன் தான் மீசையை முறுக்கி மேலே ஏற்று என்று சொன்னது. யாரோ ஒருத்தரை சொல்லணும். இப்போதான் ஆங்கிலத்தில் மாத்துறாங்க, சேர் மேன். ஓ ஆம்பளை, இப்போ சேர் உமன் வேணுமே. ரெண்டுக்கு வேண்டாம், சேர் பர்சன் போடுங்க. இப்போ புதுசாக வருது. அது மாதிரி எல்லாம் இது நாம் இலக்கணத்திலே வச்சிருக்கிறோம். இது இனம் குறித்தல் என்று பெயர். வீர சுதந்திரம் வேண்டுகின்றார் பின்பு வேறொன்று கொள்வாரோ என்று பாடிக்கொண்டிருக்கிற பொழுது மீசை. அன்றைக்கு ராஜா ரவிவர்மா போட்ட சிவனுக்கு மீசை உண்டு. இன்னைக்கு ராமனுக்கே மீசையை காணும். இன்னைக்கு மீசை இல்லாத ராமன், மீசை இல்லாத சிவன் எல்லாம் புதுசாக வருது. இப்போ ரவிவர்மா போட்ட சிவபெருமான் போல ஒருத்தர் உள்ளே நுழைந்தார் என்று பாரதிதாசன் எழுதுறார். அவர் பார்த்த உடனே இவருக்கு சிரிப்பு. அவர் நேராக வந்துட்டார். வந்த பிறகு இந்த மாப்பிள்ளை கோபம். சாப்பிட்றதுக்கு என்ன நேரம் இருக்கு, அதுக்குள்ள இவர் பாட்ட முடிச்சாருன்னா எப்படி? சுப்பு பாடுங்கிறார். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திட சூழ்களை வாணர்களும், இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய். மனது பாடிக்கொண்டே இருக்கிறது, வாய் பாடிக்கொண்டே இருக்கிறது. மனது யார்? இந்த ரவிவர்மா பரமசிவம் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறவங்களே ஒரு 50-60 பேர் தான். எல்லாரையும் பாரதிதாசனுக்கு தெரியும். சுப்ரத்தனத்துக்கு புதுசாக வர்றது ஒரு ஆள், யாருன்னு தெரியலையே. ரவிவர்மா போட்ட சிவபெருமான் போல் இருக்கிறார், இவர் யார்? அவர் பாடி முடித்த பிறகுதான் அந்த மாப்பிள்ளை வேணுநாயகர் வந்தார். இப்போ நீங்கள் பாண்டிங்களை, இதெல்லாம் எங்கே இருந்தது? சுதேச கீதங்கள் இதெல்லாம் எங்கே பிடிச்சிங்க? காரணா விலையில் கடையில் கிடச்சது, படித்தேன். எல்லாம் வெள்ளைப்பாட்டு. வெள்ளைப்பாட்டுன்னா உரை சொல்லாமலே புரிந்து கொள்ளக்கூடிய பாட்டுக்கு பேர் வெள்ளைப்பாட்டு. அன்னைக்கு அதுக்கு தான் மதிப்பு கிடையாது.
உரை சொன்னால்தான் நல்ல பாட்டு, ஒரு வெள்ளைப்பாட்டு நூல். ஆனால் அந்த கருத்து எனக்கு பிடிச்சி போச்சு, அப்படியே படித்த உடனே மனசில் பதிஞ்சிருச்சு. அதுதான் பாடினேன். எழுதுனவங்க பேர் போட்டிருந்துச்சே, சி சுப்பிரமணிய பாரதி. அவங்கள பார்த்துருக்கீங்களா? இல்லை. உடனே எடுத்துக்கிட்டு வரார், இவர் தான் இந்த சி சுப்பிரமணிய பாரதிங்கிறார். பார்த்தபடி தகச்சு போயிருக்கிறார் பாரதிதாசன். அவர் பாட்டைத்தான் பார்த்தாரே தவிர பாட்டை எழுதியவர் தான் அந்த ரவிவர்மா பரமசிவம் என்று அவருக்கு தெரியாது. தகச்சு போய் நிற்கிற பொழுதுதான் பாரதிக்கு யாரை பார்த்தாலும் என்ன பெயர் கேட்க மாட்டார், அவரே ஒரு பேர் வச்சிருவார், பாண்டியா. பாண்டியா, நல்லா பாடுறீங்க பாண்டியா. யாராக இருந்தாலும் பாண்டியா தான், நானும் பாண்டியா தான், நீங்களும் பாண்டியா தான். அவருக்கு நல்லா உணர்ந்து பாடுறீங்க பாண்டியா. தமிழ் வாசிச்சிருக்கீங்களா பாண்டியா? ஏதோ கொஞ்சம் வாசிச்சிருக்கிறேன். பிறவே தேர்வில் முதல் மாணவராய் தெரியவர் பாரதிதாசன். அடக்கமாக சொல்கிறார், இதோ கொஞ்சம் வாசிச்சிருக்கிறேன். நான் இருக்கிறது தர்மராசா கோயில் தெரு, நீங்கள் நான் இருக்கிறது பெருமாள் கோயில் தெரு, வீட்டுக்கு வாங்க. இதான் முதல் சந்திப்பு. இதுதான் பாரதிதாசரை உருவாக்குகிறது. 30 ஆண்டுகள், இப்போ வயசு 30 வயசு அவருக்கு. 30 ஆண்டுகள் முடியும் வரைக்கும் நான் எழுதிய அனைத்தும் என்ன சொல்லும்? கடவுள் இதோ. அப்படியே மாதிரி பாரதியார் இருந்த வீட்டுக்கு செல்கிறார். 40 பக்க குறிப்பேட்டிலே பாஞ்சாலி சபதம் இருப்பதை பார்க்கிறார். அந்த குறிப்பேடும் நானும் ஒரு பக்கம், இன்னொரு உலகத்திற்கு நான் வந்து விட்டேன். இப்படி ஒரு கதையை கவிதையிலே நாட்டுணர்ச்சியோடு சொல்ல முடியுமா என்று வியந்து போய் படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பாஞ்சாலி சபதம் தான் அவர் படித்து கொண்டே இருக்கிற பொழுது பேஷ் பேஷ் ஒன்று குரல் வருது. பார்த்தா யாருமே தொடாத என்னுடைய குறிப்பேட்டை படித்துக் கொண்டிருக்கிறான் சுப்புரத்தினம், அவனிடம் ஏதோ செய்தி இருக்கிறது என்று பாராட்டுகிறார் பாரதி. பேஷ் பேஷ்ங்கிறார். உங்களுக்கு பாட்டு வருமோ? ஏதோ கொஞ்சம் பாட்டு வரும், பாடுங்கோ அப்படிங்கிறார். அப்போ பாடியது தான், எங்கெங்க காணினும் சக்தியாடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமாடா. சக்தி பாட்டு. கட்டுரை எழுதுவீங்களோ? கட்டுரை எழுதினார். தமிழ் பாஷைக்கு புதிய நிகழ்ந்து வேண்டும். பாரதிதாசன் எழுதினது தமிழ் பாஷைக்கு. அன்றைய மொழிநடை அப்படித்தான், தமிழ் பாஷைக்கு புதிய நிகழ்ந்து வேண்டும். அந்த கட்டுரையை முதல் முறையாக அச்சிலே வந்த கட்டுரை பாரதிதாசனுக்கு. அதுதான் சுதேசிமித்திரனுக்கு அனுப்பியவர் பாரதியார். பாரதிதாசனுடைய முதல் படைப்பு அனுப்பப்பட்டது பாரதியாரால். சுதேசிமித்திரன் தான் வந்துச்சு. அதை கண்டுபிடித்து கொடுத்தவர் இந்த திருச்சிராப்பள்ளியில் பாரதிதாசன் இருக்கையை அலங்கரித்த ஐயா இளவரசு அவர்கள். அவர் தான் கண்டுபிடித்து கொடுத்தார். இந்த கட்டுரை இந்த இதழிலே இப்படி வந்தது, இப்படித்தான் தொடக்கம். அந்த பாரதிதாசனோடு பாரதிதாசனுக்கும் பாரதியாருக்கும் ஏற்பட்ட இந்த இணைப்பை, 10 ஆண்டு கால இணைப்பு 1919 வெளியே வருகிறார். கடலூர் சிறையிலே உடனே கைதாகி அடைக்கப்படுகிறார். பிறகுதான் அவர் கடிதம் எழுதி கொடுத்து விட்டு அந்த வரலாறுலாம் வேண்டாம். மாமியார் கடையத்துக்கு போய் விடுகிறார். போன பிறகு மறுபடியும் சுதேசிமித்திரனுக்கு வருகிறார். செய்தி தெரிஞ்ச உடனே பாவேந்தர் உங்களுடைய படம் வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் பாவேந்தர் அழைத்து சென்று எடுத்த படம் தான் இன்றைக்கு இருக்கின்ற படம். இன்றைக்கு எங்கும் இருக்கின்ற பாரதியாருடைய படம் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்த படம். ஆனால் அந்த படமும் அவருக்கு பிடிக்கவில்லை. பாரதியார் மிக மெலிந்தவர், கண்ணமெல்லாம் ஒட்டி போயிருக்கும். மிக மெலிந்த உடலிலே 2-3 உள்ளொட்டி பனியன் போட்டு, அதுக்கு மேலே ஒரு சட்டை போட்டு, அதுக்கு மேலே ஒரு குப்பாயம் போட்டால் தான் கொஞ்சம் உடம்பு மாதிரி தெரியும். அப்படி ஒரு உடம்பு அது. காலில் செருப்பு போட மாட்டார். காலில் அவருக்கு ஆணி, சின்ன கல் பட்டால் கூட உயிர் போட மாதிரி துடிப்பார். இருந்தாலும் செருப்பு போட மாட்டார். அப்படிப்பட்ட பாரதியினுடைய உருவம், இந்த மெலிந்த உருவம் சும்மா அப்படி சுற்றி விட்டுருப்பார். அவருக்கு தலை சொட்ட வழுக்க, அதை மறைக்கிறதுக்காக ஒரு முண்டாசு கட்டியிருப்பார். அதைத்தான் பாரதி மறைந்த பிறகு வேணு, அது இன்னொரு சர்வர், அவர் பேர் ஆர்யா. அந்த ஆர்யா தான் சென்னை கோட்டையிலே முதல் முறையாய் தேசிய கொடி ஏற்றிய பாஷ்யம். தேசிய கொடி ஏற்றிய பாஷ்யத்துக்கான ஓவியர் பெயர் தான் ஆர்யா. 2 பேரும் ஒருவர் தான், பாஷ்யமும் ஆர்யாவும் ஒருவர் தான். அந்த ஆர்யா போட்டது தான். ஆர்யா, எங்கள் ஐயரை பற்றி நல்ல படமாக போடு, கண்ணமெல்லாம் உப்பி இருக்கணும், மேலே இருக்கிற அந்த முண்டாசுலாம் நல்ல கூர்மையாக அழகா போடு என்று சொல்ல, அப்படி உருவானது தான் இன்றைக்கு இருக்கின்ற பாரதியார். இந்த பாரதியார் படத்தை வழங்கியவரும் புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன். வள்ளுவரை வழங்கியவரும் அவர்தான். பாரதியாரை வழங்கியவரும் அவர்தான். பாரதிதாசனை பற்றி இத்தனை செய்திகளும் இன்றைக்கு வெளியிலே போகவில்லை. இத்தனை செய்திகளும் பாரதியார் தான் செய்த. பாரதியாருக்காக பாரதிதாசன் செய்தார்.
அப்பொழுது அவரை ஒதுக்கினார்கள், பாரதியாரை ஒதுக்கினார்கள். காரணம், அவர் முன்னாளில் ஐயரெல்லாம் வேதம் ஓதுவார், 3 மழை பெய்யுமடா மாதம், இந்நாளிலே பொய்மை பார்ப்பார், இவர் ஏறு செய்தும் காசு பெற பார்ப்பார், பேராசை காரணடா பார்ப்பான், பெரியதுரை எண்ணில் உடல் வேர்ப்பான், யாரானாலும் கொடுமை செய்வான், பணம் அள்ளியிட வில்லை எண்ணில் வைவான். யார் எழுதுனது? பாரதிதாசனா? பாரதியார். ராமாயணம் பொய், மகாபாரதம் பொய். பாரதிதாசன் அவருக்கு இதே வேலை தான், அவர் தான் எழுதியிருப்பார். எழுதியவர் பாரதியார். பாரதியாரை பற்றிய செய்திகளும் போய் சேரவில்லை. கடலினை தாண்டிய குரங்கும் கடலிடை பிறந்ததோர் செவ்விதழ் பெண்ணும் சீதை, வடமழை தாழ்ந்ததினாலே தெற்கில் வந்து சமன் செய்த குட்டை புனியும் அகத்தியன், நதியினுள்ளே மூழ்கி போய் அந்த நாகர் உலகிலோர் பாம்பின் மகளை விதியுறவே மனம் செய்த திரள் வீமனும் பொய் என்று தெளிவுறக் கண்டோம். ராமனும் பொய், சீதையும் பொய், அகத்தியனும் பொய், ராமாயண மகாபாரதம் பொய். ஏன் எழுதுனாங்க? வேலை இல்லாமலா? கவிதை மிக நல்லதேனும் அக்கதைகள் பொய் என்று தெளிவுறக் கண்டோம். புவிதனில் வாழ்நெறி காட்டி நன்மை போதிக்கும் கட்டுக்கதைகளவைஹா. சில நீதிகளை சொல்ல வந்த கதைகளவை, ஃபேபிள்ஸ், நீதிகளை சொல்ல வந்தவை. அந்த பாரதியார் தான் என்னை உருவாக்கினார். பாரதிதாசன் எப்பொழுதும் என்னை லெலினாள் ஸ்டாலினால் புதுவை கொடர்ந்த பொதுவை நாட்டை மதுத்தமிழாலே மடுக்கும் என் பாட்டு. பாரதி பாட்டில் பற்றிய பொது உடைமை தீ என்றன் பாட்டு நெய்யால் வளர்ந்து நெருப்பு வைத்தவன் பாரதி, நெய்யூற்றியவன் நான். எல்லா கருத்துக்கும் அப்படித்தான். ராமாயணம் என்ற நலிவு தரும் கதை இப்பூமியில் இருப்பதை இப்போதே உணர்கின்றேன். சொன்னார்களே, சஞ்சீவி பருவத்தின் சாரல் எழுதுவார். ராமாயணம் என்பது யார்? ராமாயணம் சொல்லி பிழைக்கிறார்களே இன்றைக்கு. ராமாயணம் சொல்லி நாட்டை கெடுக்கின்ற ஏமாந்தார் காசுக்கு எசமானன். ஏமாளிகளை உருவாக்குகின்றவர்கள் அவர்கள். ஏமாந்தார் காசை குறிவைத்து ராமாயண மகாபாரதத்தை இன்றைக்கு மக்களிடத்திலே பரப்பிக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள். அவர் இப்படியெல்லாம் இந்த ராமாயண பாரத எதிர்ப்புக்கு பாரதிதாசர் வந்ததற்கு காரணம் பாரதியார். பாரதியாருக்கு பிறகு நாம் யாரை போற்றுவது என்று நினைத்தோம். பாரதியார் 21 இறந்துட்டார். 21க்கு பிறகு பாரதியாரை போன்ற அப்படி சாதியை உண்மையிலே எதிர்க்கக்கூடிய ஒருவர் இருப்பாரா என்று நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் கண்டுபிடித்தோம். குன்றை எதிர்க்கும் தோளும் இளநகை மாறாத முகமும் இருடிய உள்ளமும். பாரதிதாசன் சொல்ற சொல் இருடிய உள்ளமும். இருடிய என்றால் துறவு. பெயரை பற்றி, புகழை பற்றி, படம் எதை பற்றி கவலைப்படாத ஒரு துறவு மனப்பான்மை. இருடிய உள்ளமும் கலந்த ஓர் அணுகுண்டு பற்றையை கண்டேன், அவர்தான் பெரியார் என்று அறிந்தேன். அதற்கு பிறகுதான் ஒரு பக்கம் பாரதி, இன்னொரு பக்கம் பெரியார். 1928 தான். பாரதியார் இறந்தது 1921. பாரதியார் இடையில 7 ஆண்டு காலம் ஒழுக்க காந்தியவாதியாக இந்திய விடுதலையை பாடுகின்றவராகத்தான் பாரதிதாசன் இருந்தார். பாரதியார் கதரை பற்றி பாடியது இல்லை. பாரதியார் மதுவிலக்கை பற்றி பாடியதில்லை. பாரதியார் கைம்பன் மறுமணத்தை பற்றி பாடியதில்லை. இத்தனையை பற்றி பாடியவர் பாரதிதாசன். அதுதான் இதே திருச்சிராப்பள்ளியிலே பாரதிதாசன் பாரதியை பற்றி பாடுகிறார். சொன்னார்களே, எல்லோருமே சொன்னார்களே. அந்த கவியரங்கத்தின் தலைவர் நாவலர் சா. சோமசுந்தர பாரதியார். அவர் தலைமையிலே பாடுகிற பொழுதுதான் பாரதியை அப்படியே காட்டுவார் பாரதிதாசன். ஆனந்த விகடன் ஒரு பத்திரிக்கை, அவங்க தான் கேட்டாங்க, பாரதியாரோட நீங்கள் இவ்வளோ காலம் பழகி இருக்கிறீங்களே, அதை அப்படியே பாரதியோடு நீங்கள் இருந்த நினைவுகளை ஒரு கட்டுரை தொடராக எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. போட்டுக்க, பாரதியாரோடு 10 ஆண்டுகள், பாரதியாரோடு 10 ஆண்டு வாழ்ந்தவன் நான், பாரதியாரை, உண்மையான பாரதியாரை தெரிந்து கொண்டவன் நான் மட்டுமே, பாரதியாரோடு 10 ஆண்டுகள் போட்டுக்கொள், கட்டுரையெல்லாம் எழுதி கொடுக்கணும், வந்து வாங்கிக்கொள் அப்படின்ட்டார். உடனே எனக்கு உதவி ஆசிரியர் ஒரு வாரம் கழிச்சு அனுப்புனாங்க. 4 கட்டுரை எழுதி கையில் கொடுத்துட்டார். போட்டுக்க அப்படின்னு. பாரதிதாசனோட இயல்பு அவங்களுக்கு புரியல. அவங்க உடனே நாங்கள் இதை 50 கிழமை 50 வாரம் போடுவதாக இருக்கிறோம், பெரிய விளம்பரம்லாம் செய்து போடுவதாக இருக்கிறோம், பாரதியாரோடு 10 ஆண்டுகள் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுகிறார் என்று பெரிய விளம்பரம் செய்து வெளியிட இருக்கின்றோம், 50 கட்டுரையும் சேர்த்து எழுதி கொடுக்க சொல்லுங்க என்று சொன்னது தான் போதும். 50 அப்படியா கேட்டான்.
கொடுக்குறப்ப வாங்கிக்கிட்டோம் கொண்டாட்டு. அதை மட்டும் அவர்கள் எழுத அனுமதித்திருந்தால் ஒரு பெரும் புதையலை கிடைத்திருக்கும். பிறகு அவர் எழுதிய கட்டுரைகள் எல்லாம் வந்தன. ஆனால் ஆனந்த விடுதலை வந்திருப்பது 3000 பக்கம் இருக்கிற பெரிய தொடர். அப்படி வரல. அந்த பாரதியை உரைநடையில் ஏந்தினார். இந்துஸ்தான்கிற இதழில் வந்தது, சில கட்டுரைகள் வந்தது, குயிலில் வந்தது. ஆனால் விகடநிலை வந்திருந்தால் அது முழுமையாக வந்திருக்கும். கடைசி காலத்தில் அவர் கடைசியாக எழுதினது கூட பாரதியார் வரலாறு தான். கடைசியாக அவர் எழுதினது அதை நான் இறுதியில் சொல்கிறேன் எப்படி எழுதினாருன்னு. அந்த பாரதியை பற்றி இந்த வானொலி நிலையத்திலே பாடுகிற பொழுது சோமசுந்தர பாரதியாருடைய தலைமையில் சுப்பிரமணிய பாரதிக்கும் சோமசுந்தர பாரதிக்கும், இன்னும் பாரதியை பற்றி முழுமையாக செய்தி போகலை, சுப்பிரமணிய பாரதிக்கும் சோமசுந்தர பாரதிக்கும் பாரதி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் என்று கேட்டு பாருங்கள். ஆளுக்கு ஒன்றை சொல்வார்கள். நாங்கள் இருக்கிற கோவையிலே, கோவைக்கு அருகிலே இருக்கின்ற அவிநாசியிலே பிறந்த சிவஞான யோகி. அவர் சித்த மருத்துவத்திலே வல்லவர், யோகாசனத்திலே வல்லவர். அதற்கு இங்கே மதிப்பு இல்லை, விருது பட்டியலே மதிப்பு. அன்றைய விருது பட்டி தான் இன்றைக்கு விருது நகர். அந்த விருது நகருக்கு போய்விட்டார். யோகாசன ஆசிரியராக, சித்த மருத்துவராக அங்கே பெரிய வரவேற்பு, நல்ல ஊதியம், பெயரையே வைத்துக் கொண்டார். விருதை சிவஞான யோகி. அவர் கோவை சிவஞான யோகி, கோவை அவிநாசி சிவஞான யோகி. அந்த விருதை சிவஞான யோகி தான். சுப்பிரமணியம் சோமசுந்தரம் 2 பேருக்கும் அந்த பாட்டெழுதும் ஆற்றல் இருப்பதை குகதாச பிள்ளை, குரு குகதாச பிள்ளை என்பவருடைய வீட்டிலே அறிந்து கொடுக்கப்பட்ட பட்டம்தான் பாரதி. நீங்க 2 பேரும் பையன்களே இல்லை. சரஸ்வதி அவங்க உருவத்தில் இருக்கிறா. உன் பேர் என்ன? சுப்பிரமணியன். சுப்பிரமணிய பாரதி. நீ சோமசுந்தரம். சோமசுந்தரம் இல்லை, சோமசுந்தர பாரதி. கொடுத்தவர் விருதை சிவஞான யோகி. அந்த பாரதியார் 1921 இறக்கிறார். 21 இறந்தவுடனே பாரதியினுடைய நினைவிலே நெஞ்சம் மூழ்கி கிடக்கிற பாரதிதாசனுக்கு ஒரே கிழமையிலே மகள் பிறக்கிறார். மகளுக்கு பாரதி என்று வைக்க வேண்டும் என்று விருப்பம். பாரதி என்ற பெயரை மறந்தும் கூட சொல்ல மாட்டார் பாரதிதாசன். ஐயர் என்று தான் சொல்வார். ஐயர் கவிதைக்கு இழுக்கு இழைப்பார் உண்டோ என்றுதான் பாட்டிலேயே கேட்பார். அப்படிப்பட்டவர் எப்படி மகளுக்கு பேர் வைத்து பாரதி வாமசிக்கிறோம் சொல்லுவாரா? அதனால் பாரதி என்பதற்கு என்ன பொருள்? சரஸ்வதி. மகளுக்கு பேர் வைத்தார் சரஸ்வதி. அது பாரதியை நினைவூட்டுகின்ற சொல். பாரதி இறந்து ஒரே வாரத்திலே பிறந்த பெண் அவர். அவருக்கு திருமணம் முடித்தது தான் சொன்னார்கள். கலைவாணரை வந்துவிட வேண்டாம் என்று சொன்னது. அது வேலாயுதம் பாளையம், கரூருக்கு பக்கத்திலே இன்றைக்கு இருக்கிற காகித ஆலை புகழூருக்கு பக்கத்தில் இருக்கிற வேலாயுதம் பாளையம். அங்கேதான் புலவர், எங்களை போல புலவர் கண்ணப்பன், அவர்தான் பாவேந்தருடைய மருமகன். அந்த சரஸ்வதிக்காக எழுதிய பாடல்கள் ஏராளம். பாரதிதாசன், அம்மா நீ போகணுமா, அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் செருப்போடக்கூடாது. இருக்கிற நம்ம தாய்மார்கள் அதை இளம்பெண்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற போலவே எப்பயும் இருக்கிறோம் நினச்சிப்பாங்க. இன்றைக்கு இருக்கிற போலலாம் இல்லை. இப்படிலாம் சமமாக உட்கார முடியாது. ஆம்பளை நாற்காலில் உட்காந்து அவங்களாம் கீழே தான் உட்காரணும். கொடை பிடிக்கக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, புத்தகம் படிக்கக்கூடாது, பள்ளிக்கூடம் போகக்கூடாது. பெண்களுக்கு இத்தனை கொடு, கரண்டியை பிடுங்கு, கையில் புத்தகத்தை கொடு சொன்னவர் யார்? தந்தை பெரியார். எதையெல்லாம் பெரியார் சொல்றாரோ அதையெல்லாம் அப்படி கவிதையாக ஏந்தி விடுவார் பாரதிதாசன். அதனாலதான் அவர் புரட்சி பாவலர், புரட்சி பாவேந்தர். குழந்தை என்பது கடவுள் கொடுப்பது, அதை தடுப்பது என்பது கடவுளுக்கு விரோதம், மதசாஸ்திரத்துக்கு விரோதம் என்று சொன்ன பொழுதுதான் கருத்தடை செய் சொன்னவர் பாவேந்தர். பெரியார் சொன்னார். அதை எப்படி கவிதையில் ஏந்தியவர் பாவேந்தர். காதலுக்கு வழி வைத்து கதவொன்று சாத்த, கதவொன்று கண்டறிவோம் இதில் என்ன குற்றம் என்றார். காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த, கதவொன்று கண்டறிவோம் இதில் என்ன குற்றம். குடும்ப கட்டுப்பாட்டு பற்றி இந்தியாவிலேயே முதல் கவிதை எழுதியவர் யார்? புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன். கதர் பற்றி முதல் பாடல் எழுதியவர் யார்? கதரணிவீர் என்று உரைத்த காந்தி எண்ணல் ஆணை, எங்கள் காந்தி எண்ணல் ஆணை, அதை கருதிடுவீர் அது நமக்கு நாரதனார் வீணை. பால்நுரை போல் பாரதத்தில் பஞ்சு விளை பீரே, நல்ல பஞ்சு விளை பீரே, அந்த பஞ்சுதானை சுத்தி செய்வீர் படிமலை போர் நீலே. தேனருந்தும் இக்களெல்லாம் சேர்ந்து வைத்தல் போலே, மிக சேர்ந்து வைத்தல் போலே, புது தேசம் இதில் ராட்டினத்தை சேர்ந்து சுற்றுவீரே என்று கதர்பாட்டு பாடியவர் பாரதிதாசன்.
கல்யாணமாகி கணவனை இழந்த பெண்ணுக்கு மறுமணம் செய்து வையுங்கப்பா. ஆடவரின் காதலுக்கும் பெண்கள் கூட்டம் அடைகின்ற காதலுக்கும் மாற்றம் உண்டா? பேடகன்றான் இலை போல் மனைவி செத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான். வாடாத பூ போன்றால் மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதா. தேடி என்றால் பாட வேண்டும், காற்று என்றால் உழவ வேண்டும், வயிறு என்றால் பசிக்க வேண்டும், பெண் என்றால் ஒரு துணை வேண்டும். பாடாத தேனீக்கள் உழவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்தது உண்டா? இல்லை இல்லை, இன்னொரு திருமணம் பண்ணி வை. கைம்பெண் மறுமணத்தை வலியுறுத்தியவர் பாரதிதாசன். காங்கிரஸ் இயக்கத்தை பற்றி பாடிய முதல் பாவலரும் பாரதிதாசன் தான். எல்லாவற்றுக்கும் அவருக்கு காரணம் அவர் தான். அதே போலதான் பெண்களை பற்றி பாடினார். பெண்ணே, நீ காலில் செருப்பு போட்டுக் கொள்ள வேண்டும், காலுக்கு புன்னை இலை போலும் செருப்பணிந்து கையில் விரித்து கூடை தூக்கி நல்ல கல்வி கழகம் அதை நோக்கி பசும் பாலுக்கு நிகர் மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் என்றும் தானடி பாக்கி மேலுக்கு சட்டை இட்டு மெல்லிய சிற்றாடை கட்டி வீட்டில் நின்று மாட்டமயில் போலே கை மேற்சுவடியோடு தெரு மேலே கூர் வேலுக்கு நிகர் வெளி மெல்லி நீ செல்வதை காண வேண்டுமே பெற்றவள் கண்ணாளே. உன்னை யாரும் பெண்ணு பார்க்க வரக்கூடாது, நீ மாப்பிள்ளை பார்க்க போ. என்னதான் படிச்சிருக்கிற? வேண்டாம், நீ போய் கேள். என்ன தம்பி படிச்சிருக்கிற? எவ்வளவு சம்பளம், வருமானம், மேல் வருமானம் கேள். நீ பாட தெரியுமா, ஆட தெரியுமா, வரலாறு மாறட்டும், நீ கேள். பெண்ணை பத்தி பாடுவார். மாவடு நிகர் வெடி சின்னம் சிறுமியணி மங்கை எனும் பருவம் கொண்டு காதல் வாழ்வுக்கோர் மாப்பிள்ளையை கண்டு கட்டி தேவை இவன் எனவே செப்பும் மொழி எனக்கு தேன் கனி தித்திக்கும் கற்கண்டு. அப்படி பாடிய அந்த சரஸ்வதி தான் இங்கே மணமகளானார். அந்த பாரதி தான் சரஸ்வதியானார். அந்த பாரதியை பற்றித்தான் இங்கே பாடினார். பாடிய பொழுது சுத்தானந்த பாரதி வந்துட்டார். அவர் அந்த கவியரங்கத்தில். பாரதிதாச உடனே அந்த அரங்கத்தை விட்டு வெளியே போயிட்டார். எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க வெளியில் போறீங்க அப்படின்னு. உடனே நான் சோமசுந்தர பாரதியும் கேட்கிறார். விருதை சிவஞான யோகியால் பாரதி என்றது சுப்பிரமணிய பாரதிக்கு இணையாக பட்டம் வழங்கப்பட்ட சோமசுந்தர பாரதி அவரும் எங்க இடையில போறீங்க. பாரதிதாசன் ரொம்ப ஆண்மையானவர், வீரமானவர், அஞ்சாமை உள்ளவர், மாற்று கருத்துக்களை சகித்துக் கொள்ள முடியாதவர். ஒரு வேலை தான் அப்படின்ட்டார். அவர் கீழே போன பிறகு எல்லாம் கேட்குறாங்க, என்ன வெளியே வந்துட்டீங்க? பா அவன் பொட்டியோட வந்திருக்கிறான்ப்பா, ஹார்மோனியம் போட்டி தூக்கிட்டு வந்திருக்கிறார் சுத்தானந்த பாரதி. கவியரங்கத்தில் பாட சொன்னா அவர் ஹார்மோனியம் பாட்டி ஹார்மோனியத்தோட பாடுற போறாரா? அதை என்னால் கேட்க முடியாதுப்பா, ஹார்மோனியம் பொட்டியோட வந்திருக்கிறாப்பா போயிட்டார். நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் சோமசுந்தர பாரதி, இங்கே பாடினவங்களும் கவிங்க, பாரதிதாசனும் கவிஞனா, அவங்களுக்கு கொடுக்குற அதே 300 ரூபா தான் இவருக்கும் கொடுக்கறதா? 2 மடங்கு கொடு. சோமசுந்தர பாரதி கேட்கிறார், பாரதிதாசனுக்காக கேட்கிறார். விதிப்படி இப்படி கொடுக்க முடியாதுங்க, வேண்டுமானால் பாரதியாரை பற்றி ஒரு பேச்சு கொடுக்கட்டும், ஒரு சொற்பொழிவு கொடுக்கட்டும் என்பார்கள். இதே திருச்சி வானொலி நிலையத்தில் பாரதியாரை பற்றி பாரதிதாசன் பேசிய அந்த பேச்சை இன்றைக்கும் நீங்கள் கேட்க முடியும். இதே திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் அது ஒளிக்களஞ்சியத்தில் இருக்கிறது. செய்தித்தாள் வந்து விழும். விழுந்த உடனே எங்கள் ஐயர் பார்ப்பார். அதிலே தான் விஜய் தீவிலே பிழைக்க சென்ற தமிழ் பெண்கள் எல்லாம் சித்திரவதைப்படுத்தப்படுகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தி இருக்கும். அதை பார்த்த உடனே எங்கள் ஐயர் ஒப்பாரி வைப்பார். அப்படியே பாடி காட்டுவார். கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சொர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே, இந்து மாதர்தம் நெஞ்சு கோதித்து கோதித்துமை சுருங்குகின்றனரே, அவர் தொல்லையை நீக்க வழி இல்லையோ, ஒரு மருந்திதற்கில்லையோ, செக்கு மாடுகள் போல் உடை தேங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே. இறக்கிறப்ப யாரை நினைச்சிருப்பாங்க? வீடு இருக்கிற நாட்டை யார் பார்த்திருப்பா? காற்றுதான். இங்கே இருக்கிற காற்று தானே அங்கே. நாட்டை நினைப்பாரோ, எந்த நாளினி போயதை காண்பம் ஒன்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ, அவர் விம்மி 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 அழும் குரல் கேட்டிருப்பாய் காற்றே, துன்ப கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் மீட்டும் முறையாயோ.
என்னதான் சொல்லி அழுதாங்க. காற்றே நீ சொல். எங்க ஐயர் எழுதினார். பாட்டுக்கு பின்னணியை சொல்லுவார். இன்றைக்கும் இருக்கிறது. இதே திருச்சி வானொலி நிலையத்திலே ஒளிக்களஞ்சியத்தில் இருக்கிறது. ரெண்டுக்கும் சேர்த்து 600 ரூபாய் கொடுத்தார்கள். அந்த பாடல்களே தான் சிந்துக்கு தந்தை பாரதியார். சிந்துக்கு தந்தை. எந்த ஒரு பாடலையும் சிந்து மெட்டிலே ஒரு பிச்சைக்காரன் போனால் கூட பின்னாலேயே போவது பாரதியாருடைய வழக்கம். அதை அப்படியே பின்பற்றியது பாரதிதாசனுடைய வழக்கம். எந்த ஒரு உணர்ச்சிக்கும் ஏற்ற யாப்பை அப்படியே கொடுப்பார்கள். பாரதிதாசனுடைய புரட்சி கவி என்ற ஒன்றை மட்டும் படித்து பாருங்கள். அந்தந்த உணர்ச்சிக்கு ஏற்ற விதம் அதில் வருகிற இளவரசி அழுவாள், படித்தால் நீங்களும் அழுவீர்கள். அதில் வருகிற கவிஞன் வீரத்தோடு பேசுவார். பேசினால் உங்களுக்கு வீரம் வரும், நரம்பு முறுக்கேறும். சொன்னால் அதற்கே ஒரு மணி நேரம் ஆகிவிடும். உங்கள் குழந்தைகளை எப்படி இருக்க வேண்டும்? குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். குழந்தைகளுக்கு அன்பை கொட்டுங்கள், அன்பை காட்டுங்கள். சின்ன குழந்தைகளே அன்பு காட்டி வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள் பின்னாலே உங்களுக்கு கோடி கோடியாய் திருப்பி கொடுக்கும். அம்மா என் காதுக்கு ஒரு தோடு, ஆசையாக வாங்கி வந்து போடு, சும்மா இருக்க முடியாது என்று சொல்வார்களே, அந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். பெண்ணே, காலுக்கு செருப்பு போட்டுக்கொள், கையிலே குடை பிடித்துக்கொள், கையிலே புத்தகம் ஏந்திக்கொள், பள்ளிக்கு செல். கல்வியை பெறுவது என்பது ஒரு அதிகாரத்தை பெறுவது. கல்வியை பெறுவது என்பது இதுவரைக்கும் நான் பெறாத ஒரு பெரும் பேற்று. பணியை பெறுவது, இழந்து போன பல லட்சங்களை மீண்டும் பெறுவது, அதுதான் சமூக நீதி, அதுதான் இடஒதுக்கீடு. எங்கள் சாதிக்கு ஏற்ற விதத்திலே, எங்களுடைய பாதிப்புக்கு ஏற்ற விதத்திலே படிப்பிலை இடம் கொடு, கேட்டது திராவிடர் இயக்கம். வேலைவாய்ப்பில் இடம் கொடு, கேட்டது திராவிடர் இயக்கம். அதை பாடலிலே பாடியது பாரதிதாசனுடைய பாடல். வெள்ளத்தால் அவரவரின் வீதத்தால் தருபவளே, உன்னைத்தான் விடுதலையே என்று பாடுகின்ற பாட்டை கேட்கின்ற பொழுதே ஒரு உணர்ச்சி வரும். எல்லாவற்றையும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதையில் ஏந்தினார். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? குடும்ப விளக்கு 5 பாகம். ஒரு நாள் கழிந்தது 1, விருந்தோம்பல், திருமணம் 3ஆம் பாகம், மக்கட்பேறு 4ஆம் பாகம், 5ஆம் பாகம் முதியோர் காதல். அதை படிக்கின்ற பல பேருக்கு புரிந்து கொள்ள முடியாது. புரட்சி பாவேந்தர் பேரவை அவற்றையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதில் இருப்பது பாவேந்தருடைய வரலாறு. அதை சொல்லி முடித்து விடுகிறேன். முதியோர் காதலில் இருப்பது பாரதிதாசனுடைய வரலாறு. பாரதிதாசன் சொல்வார், ஆறும் மறையாமல் அன்பான நண்பரை நான் சாரும் கடல் தாண்டி செய்கோடில் விட்டு வந்தேன். பாப்புடைவார் ஓர் நாளில் பாவை பழ தந்து சென்னை போய்ப்புலவர்க்கு ஈயனை போக்கினார். என்ன அதில் உள்ளே வருகிற வரலாறு? ஒரு நாள் பாரதியார், அவர்தான் பாப்புடைவார். இன்றைக்கும் நீங்கள் புதுவை சென்றால் செல்லுங்கள், புதுவையிலே இருக்கின்ற பாவேந்தர் நினைவகத்தை பாருங்கள். எதிர்த்தாற்போல் அடுத்த வதியிலே தான் பாரதியினுடைய நினைவகம், அதையும் பாருங்கள். கலை இலக்கிய பண்பாட்டு படைக்கு தலைமை தாங்கியவர்கள் பாரதியும் பாரதிதாசனும். பாரதியார் நேரடியாக வேண்டுமானால் திராவிடர் இயக்கத்துக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் தமிழ் மறுமலர்ச்சியின் ஊற்றுக்கண் பாரதி. அதை பெரிய அளவிலே ஓங்க வைத்தவன் பாவேந்தன் பாரதிதாசன். அவருக்கு ஒரு இயக்கம் கிடைத்தது, ஒரு தலைமை கிடைத்தது, திராவிடர் இயக்கம், பெரியார் என்று கிடைத்தது. அதனாலே ஒரு அடையாளம் கிடைத்தது. பாரதிக்கு 39 வயசு, சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அவருக்கும் நீண்ட வாழ்நாள் கிடைத்திருந்தால் இதே நிலைக்கு வந்திருப்பார். பாரதிதாசன் 73 வயது வாழ்ந்தார். அதனால் எல்லாவற்றையும் அவரால் பாட முடிந்தது. பாரதியார் ஒரு நாள் கூப்பிட்டார், சுப்பு, நல்ல பொம்மை செய்கிறவங்க யாராவது இருக்காங்களா? பாரதிதாசனுடைய நினைவகத்தில் இன்றைக்கும் இருக்கிறது பாரத மாதா பொம்மை. பாருங்கள், 3/4 அடி உயரத்தில் இருக்கும். அது பாரதியார் சொல்லி பாவேந்தர் செஞ்சு கொடுத்தது. ரொம்ப செய்கிறவங்க இருக்காங்களா? இருக்காங்க ஐயா. யாரு? அழைச்சிக்கிட்டு வாங்க. அழைச்சிக்கிட்டு வந்தாச்சு. அழைச்சிக்கிட்டு வந்தவர் பொம்மை செய்கிறவர் கேட்குறார், ஐயா பொம்மை எவ்வளவு இருக்கணும்? 3/4 அடி. உள்ள ஒன்றும் இருக்கக்கூடாது, வெறும் கூட இருக்கணும். நகை நட்டு ஏதாச்சும். பக்கத்தில் வாவேசு ஐயர், இந்த வரகநேரி தான், இதே திருச்சி வரகநேரி தான் வாவேசு ஐயர். அவரால் ஏற்பட்டது தான் சரண்மதேவி போராட்டம். அந்த வாவேசு ஐயர் தான் இடையில பொந்துக்குவார். பாரத மாதா அடிமையில் இருக்கா ஐயா, அடிமைக்கு ஏதையா அணிகலன்கள்? பாரத மாதாவுக்கு ஒன்று நகை நட்டு ஒன்று வேண்டாம், சும்மா கொண்டு வாம்பார். பாரதியார் கோபம் வந்துடும். எவன் கொண்டு போய்விட்டான் என் நாட்டு வளங்களை? பாரத மாதா சர்வாலங்கார பூஷிதையாக விளங்கட்டும். இது அந்த காலத்து மொழி நடை. பாரத மாதா சர்வாலங்கார பூஷிதையாக விளங்கட்டும். எவ்வளவு நகை முடியும் அவ்வளவும் போட்டு கொண்டு வாங்க. போட்டு கொண்டு வந்தாச்சு. அந்த பொம்மைகளை எல்லாம் கொண்டு போய் சென்னையிலும் மற்ற ஊர் விடுதலை வீரர்களிடத்திலும் சேர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு பாரதிதாசனுக்கு உரியது. உள்ளே இருந்தவை துப்பாக்கி. என்னுடைய நெறியாளர் திரும்ப நெடுச்செடியர் கூட சொன்னார்,
அதுதான், அதிலே ஒன்றுதான் வாஞ்சிநாதன் கையில் கிடைத்தது. அதுதான் ஆஷ்துரை உயிரை பறித்தது. அவரே உடன் இருந்தவர் தான் மாடசாமி. பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்து தப்பி போய் பிரெஞ்சு இந்தியா புதுவைக்கு போய்விட்டார். புதுவைக்கு வந்த மாடசாமியை சுப்பு, இவரை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு ஒப்படைத்தவர் பாரதியார். அந்த நண்பரை ஒரு படகிலே அழைத்து சென்று எங்கே கொண்டு போய் விட்டார்? சைகோர். அன்றைக்கு அது இந்தோ சைனா, இன்றைக்கு அது வியட்நாம். மாடசாமி, உன்னுடைய வழித்தோன்றர்கள் இருப்பார்கள், வியட்நாமில் இருப்பார்கள். அவர்களுக்கு தெரியுமா, எங்கள் புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் தான் புதுவையிலே இருந்து உன்னுடைய முன்னோன், உன்னுடைய முப்பாட்டன் மாடசாமியை புதுவையிலே இருந்து வியட்நாமுக்கு கொண்டு வந்து விட்டார் என்று உனக்கு தெரியுமா? தெரிய வேண்டும் என்றால் குடும்ப விளக்கை படி. நாமாவது முதலில் படிப்போம், அதிலே தான் வரும். புனைவார் ஓர் நாளில் பாவை பட தந்து சென்னை பொய்ப்புலவர்க்கு ஈயனை போக்கினார். ஆறும் அறியாமல் அன்பான நண்பரை நான் சாரும் கடல் தாண்டி சைகோடில் விட்டு வந்தேன். பாரதிதாசனுடைய வாழ்க்கை புரட்சி வாழ்க்கை. பாரதிதாசன் எல்லா வகையிலும் தன்னை அரசியலோடு இணைத்துக் கொண்டவர். அரசியல் இல்லாமல் எந்த ஒரு கவிஞனும் எழுதக்கூடாது. இருக்கும் நிலை மாற்றும் ஒரு புரட்சி மனப்பான்மை ஏற்படுத்தல் பிறர்க்கு உழைக்கும் எழுத்தாளர் கடனாம். எழுத்தாளரை இரண்டாக பிரிப்பார்கள். பாரதிதாசன் பிரிப்பார். சில பேர் தனக்கு உழைக்கும் எழுத்தாளர், எதிர்ப்பே இல்லாத வகையிலே புகழுக்கும் பொருளுக்கும் தன்னுடைய எழுத்தை பயன்படுத்துகின்ற, வங்கியிலே எவ்வளவு வருமானம் வந்தது என்பதை மட்டும் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிற, எத்தனை விருது வாங்கலாம், இனி எத்தனை வாங்கலாம் என்பதை மட்டுமே கணக்கு போட்டு கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் தனக்கு உழைக்கும் எழுத்தாளர்கள். பாரதிதாசன் இந்த சமூகத்தில் மாற வேண்டும், இருக்கும் நிலை மாற்றும் ஒரு புரட்சி மனப்பான்மை. மேடு பள்ளங்களை கண்டே நலம் விதைக்க எழுத்து விடுவோன் எழுத்தாளன். புரட்சி புரட்டி போடு. இந்த சமூகம் யாருக்கு, யாரிடத்தில் இருக்கிறது? கைத்திறனும் வைத்திறனும் கொண்ட பேர்கள் கண்மூடி மக்களது உழைப்பை எல்லாம் கொத்தி கொண்டு ஏப்பமிட்டு விட்டதாலே கூலி மக்கள் அதிகரித்தார். ஒரு மார்க்சிய கருத்தையே பாட்டிலே கொண்டு வந்தவன் பாவேந்தன். உழைப்பவர்களுக்கு அவர்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்கப்படாதனாலே அவர்கள் ஏழையானார்கள். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று பொதுவாக பாடியவன் அவன் அல்ல. பொத்தலிலை களமானார் ஏழை மக்கள், புனல் நிறைந்த தொட்டியை போல் ஆனார் செல்வர். என்னுடைய மக்கள் எப்படி உழைக்கிறார்கள்? கூந்தல் அவிழ்ந்து போய்விட்டது, அவிழ்ந்த கூந்தலை முடிக்கலாம். என்னடி உனக்கு அதுக்குள்ள கூந்தலை முடிக்கிறவ அழகுபடுத்திக்கிட்டு வேலையை பாரடி. மிதிக்கிறான், அடிக்கிறான், மிரட்டுறான். அவிழ்ந்த தலை முடிப்பதற்கும் ஓயா கையா. அடிநாட்டை பெற்றவர்கள் கவிழ்ந்துறங்க ஈச்சம்பா இல்லை, தங்க கட்டிலே ஆள வந்தார் நாய் உறங்கும். கட்டில நாயை படிக்க வைக்கிறான், எங்களுக்கு ஒரு ஈச்சம்பாய் கூட இல்லையே. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை மாற்றுவதற்காக எழுதுகின்றவன் தான் எழுத்தாளன். என்ன வரும் எனக்கு? சலுகை போனால் போகட்டும், அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை ஒரு கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும். தன்னை இப்படி சிந்திக்க வைத்த பாரதியை பற்றித்தான் கடைசி காலத்திலே பாவேந்தருக்கு ஒரு விருப்பம், பாண்டியன் பெருசை படமாக்கி விட வேண்டும் என்று. அந்த படமாக ஆக்குவதற்குத்தான் நரிக்கண்ணனாக எம்.ஆர். ராதாவை போடுவார், கதை நாயகனாக சிவாஜி கணேசனை போடுவார், கதை நாயகியாக சரோஜா தேவியை போடுவார், இயக்குனராக பீம்சிங்கை போடுவார். அது வரலாற்று கதை. அந்த நேரம் பார்த்து சிவாஜி கணேசனுடைய சித்தூர் ராணி பத்மினி என்ற படம் தோல்வியடைந்து விடும். உடனே பீம்சிங்குக்கு அச்சம், ஒரு வரலாற்று படம் தோல்வியடைந்து விட்டதனால் நாம் எடுக்கிற வரலாற்று படமும் தோல்வியடைந்து விடும். அதனால் நீங்கள் வேறு ஒன்றை எழுதி கொடுங்கள், நீங்கள் பாரதியை பற்றி எழுதி கொடுங்களே என்பார். உடனே பாரதியை பற்றி எழுதி விடுவார் பாரதிதாசன். பாரதியை பற்றித்தான் எழுதுவார். பாரதியை பற்றித்தான் பாரதிதாசன் கடைசியாக எழுதினார். பாரதியினுடைய வரலாற்றை திரைப்படமாக்குவதற்காக பாரதிதாசன் எழுதியதுதான் கடைசி போனால் என் உயிர் போகட்டும், என் புகழுடன் நிலையாகட்டும், தேனால் செய்த என் செந்தமிழ் தான் திக்கட்டும் பேசோட நிற்கட்டும் என்று சொன்ன பாரதிதாசன் பாரதியாருடைய வரலாற்றை எழுதி இப்ப கிடைக்குது. பாடும் பறவைகள் என்ற பெயர்களை வந்திருக்கிறது. ஆனால் அது வந்ததே யாருக்கும் தெரியவில்லை. கீழே மன்னன் தன்னுடைய பெயரையும் சேர்த்து போட்டு விட்டார், ஏதோ அவரை எழுதுறது மாதிரி. பாரதியார் எழுதி வெளியாகாமலே இருந்த அந்த நூல் பாடும் பறவைகள். பாடும் பறவை யார்? பாரதியும் பாரதிதாசனும் தான். அதை கடைசியாக எழுதி முடித்த அந்த நாளிலே அவருக்கு மாரடைப்பு வந்து விட்டது. மாரடைப்பு வந்த பாரதிதாசனை கொண்டு போய் சேர்த்தார்கள். எந்த தனியார் மருத்துவமனையிலும் அல்ல, அதற்கான ஏந்து இல்லை. வீட்டை அடமானம் வைத்து விட்டு தான் அவர் படமெடுக்கிறார்.
அரசு மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். அரசு மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்க்கிற பொழுது அவருக்கு கட்டில் இல்லை, கட்டில் கொடுக்க மனம் இருந்தது, இடம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். வெறுந்தரையிலே படுக்க வைத்திருந்தார்கள். வடபழனியிலே வேலை செய்கிற ஒரு அஞ்சல் துறை பெண்மணி அனுசூயா என்று பெயர். பாவேந்தர் மேலே ரொம்ப பற்று. ஆனால் அவருடைய கொள்கை என்னன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. பல பேர் பின்னிக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த அம்மா வடபழனிக்கு போய் சாமிக்கு வேண்டிக்கிட்டு எங்கள் ஐயா பாரதிதாசன் நல்லபடியாக வந்துடணும்னு வேண்டிக் கொண்டு விபூதியை கொண்டு வந்து, அப்பா அப்பா கண்ணு திறக்காம பார்க்குறார், கண்ணு முடிச்சு பாருங்கப்பா, வடபழனி விபூதிப்பா கொண்டு வந்திருக்கப்பா, நல்லாயிடுவீங்கப்பா என்று சொல்லுகிற பொழுது என்ன விபூதியா மந்திரமா ஏனக்கா தட்டி விடுற. நாத்திக கவிஞன்னா இல்லை என்போன் யாரடா, அந்த தில்லை கண்டு தாரடா என்று பாடிய பாட்டுக்கு மறுப்பு பாடியவர் இல்லை என்பேன் நானடா, அத்தில்லை கண்டு தாரடா என்று பாடியவர். தெய்வம் தொழ வேண்டா, அது தீது செய்ய தூண்டும், பொய் புகழ்வார் ஆன்மா, அது புரட்டர்களின் கோட்டை என்று தெளிவுபடுத்தியவர். உயிர் என்ற ஒன்றே இல்லை, உயிரை இல்லாத பொழுது பேய் ஏது, பிசாசு ஏது, மறுபிறவி ஏது, அடைப்பு ஏது, எல்லாவற்றுக்கும் விடை சொல்ற அந்த பாரதிதாசன் தான் மந்திரமா தட்டி விட்டார். தட்டிவிட்ட பிறகு எல்லா பெருமக்களும் வந்து பார்த்தார்கள். நாவலர் பார்த்தார், அண்ணா பார்த்தார், கலைஞர் பார்த்தார், தமிழ்வாணன் பார்த்தார், எல்லாரும் பார்த்தார். நடைபாதையிலே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறாரே எங்கள் மாபெரும் கவிஞன், அவருக்கு ஒரு சிறப்பு பிரிவு கொடுங்கள் அல்லது ஒரு கட்டிலாவது கொடுங்கள் என்று கேட்ட பொழுது, போய் இருப்பிட அதிகாரியிடம் சொல்லுங்கள், ஆரம்பம் சொல்லுங்கள் என்றார்கள். அங்கே போய் இருப்பிட அதிகாரியை பார்த்து சொன்ன பொழுதுதான் அவர் கேட்டார், உங்கள் பாரதிதாசன் என்னவா இருந்தார்? ஆசிரியர். எங்கே? புதுவையில். எத்தனை ஆண்டு? 37 ஆண்டு. அப்போ அவருக்கு ஓய்வூதியம் கிடைக்குமே? கிடைக்கிறது. கேட்டுட்டு வாங்க, நான் சிறப்பு பிரிவே கொடுக்குறேன். போய் கேட்டாங்க, ஐயா எவ்வளவு நீங்கள் ஓய்வூதியம் வாங்குறீங்க? 80 ரூபா. போய் சொன்னாங்க, ஓடி போய் இங்கே பாரதிதாசனுக்கு கிடைக்கிற பென்ஷன் ஓய்வூதியம் 80 ரூபா. 80 ரூபாயா? 80 ரூபாய்க்கெல்லாம் சிறப்பு பிரிவு கொடுக்க முடியாது. 100 ரூபாய் இருந்தால் தான் கொடுக்க முடியும். 37 ஆண்டு பணியாற்றிய உங்களுக்கு ஏன் இந்த வெறும் 80 ரூபா? எங்க என்ன வேலை செய்ய விட்டான்? நான் பெரியார் கட்சிக்காரன், சுயமரியாதைக்காரன் என்பதனால் என்னை ஊரா தூக்கி அடித்தான். ஊதிய உயர்வை மறுத்தார்கள், எல்லா தொல்லைகளும் கொடுத்தார்கள். கடைசியில் 80 ரூபா தான் வாங்குறேன் என்று சொன்ன பாரதிதாசன் மக்களோடு மக்களாகத்தான் உயிர் துறந்தார். சென்னை மருத்துவமனையிலே, அரசு மருத்துவமனையிலே மக்களை நேசித்த மாபெரும் கவிஞன் பாரதிதாசன் மக்களோடு மக்களாகத்தான் உயிர் துறந்தார். மக்களை நேசித்த அந்த பாரதிதாசனை புரிந்து கொண்ட ஒரு சமூகம் எழுந்த பிறகுதான் மக்கள் அவரை நேசித்தார்கள். இன்றைக்கு பாவேந்தர் ஏந்த வேண்டிய பாவேந்தர் என்பதை புரிந்து கொண்டார்கள். பல்கலைக்கழகத்தின் பெயராக இருக்கிறார், ஆய்விருக்கையின் பெயராக இருக்கிறார். இன்றைக்கு திருச்சிராப்பள்ளியில் தொடங்குகின்ற ஒரு அமைப்பின் பெயராக புரட்சி பாவேந்தர் பேரவையாக இருக்கிறார். இதில் பங்கேற்றதற்காக மகிழ்ச்சி அடைவோம். சரியான பாவேந்தரை சமூகத்திற்கு எடுத்துச் சொல்வோம். நன்றி.